வலப்பக்கம் சாய்ந்தாலும் இடப்பக்கம் சாய்ந்தாலும் வழி இதுவே என்று நடத்துகிறேன். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன் என் ஆயுள் முடியும் வரை. உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன் என் ஆயுள் முடியும் வரை. கண்களை உம்மேலே பதித்து வைக்கின்றேன், கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுகிறேன். கண்களை உம்மேலே பதித்து வைக்கின்றேன், கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுகிறேன். தடுமாறும் போதெல்லாம், கூப்பிடும் போதெல்லாம் கிருபையினால் என்னை தாங்குகிறேன். நான் தடுமாறும் போதெல்லாம், கூப்பிடும் போதெல்லாம் கிருபையினால் என்னை தாங்குகிறேன். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன் என் ஆயுள் முடியும் வரை. உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன் என் ஆயுள் முடியும் வரை. உம்மை உள்ளவரே, நம்பத்தக்கவரே, உம்மை உள்ளவரே, நம்பத்தக்கவரே, நன்மைகள் செய்பவரே, எனக்குள்ளே வாழ்பவரே, நன்மைகள் செய்பவரே, எனக்குள்ளே வாழ்பவரே. உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன் என் ஆயுள் முடியும் வரை. உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன் என் ஆயுள் முடியும் வரை. உண்மையுள்ளவரே, நம்பத்தக்கவரே, உண்மையுள்ளவரே, நம்பத்தக்கவரே, நன்மைகள் செய்பவரே, எனக்குள்ளே வாழ்பவரே, நன்மைகள் செய்பவரே, எனக்குள்ளே வாழ்பவரே. எரேமியாவின் புஸ்தகம், தீர்க்க தரிசன புஸ்தகம், 31வது அதிகாரம், 31வது வசனம். நம்ம உடன்படிக்கையை குறித்து ஒரு சரியான ஒரு அறிவுக்குள்ளாய் வரும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். எல்லாரும் சொல்லுங்க, கவனன்ட், உடன்படிக்கை. ஏமே இந்த கிறிஸ்தவமே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மதம் கிடையாது, இது ஒரு உடன்படிக்கையை பற்றியது. ஏமே அதனால தான் இந்த புஸ்தகமே ரெண்டாய் பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு. அதாவது பழைய உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை. அதுதான் இதனுடைய புஸ்தகத்தினுடைய காரியமே. அப்போ அதை நல்லா புரிஞ்சுக்கணும். பழைய ஏற்பாடு அப்படின்னு சொன்ன உடனே வேற ஏதோ நினச்சிடக்கூடாது. இட் இஸ் அ ஓல்ட் டெஸ்டமெண்ட் அண்ட் அ நியூ டெஸ்டமெண்ட். அப்படின்னா ஓல்டு கவனன்ட், நியூ கவனன்ட். அதுதான் நம்ம பார்க்குறோம். பாருங்கள், எரேமியா 31:31 வாசிக்கும்படியாக விரும்புகிறேன். நானே வாசிக்கிறேன், நீங்களாம் எடுத்து வச்சுக்கோங்க. மேலே அங்கே ஸ்க்ரீனில் இருக்குது, அந்த ஸ்க்ரீன்லேயும் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யார் சொல்றா இதை? எரேமியா பின் நாட்களிலே நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வை அவர் தீர்க்க தரிசனமாக முன்னுரைக்கிறார். அப்ப எரேமியா இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பிற்கு ஒரு 600 வருடங்களுக்கு முன்பாக இருந்தவர் சொல்றாரு, இதோ நாட்கள் வரும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஃபியூச்சர்ல நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வை அவர் முன்னறிவிக்கிறார். ஆனா நமக்கு இன்னைக்கு நல்லா தெரியணும் என்ன அப்படின்னா, அந்த நாட்களிலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்பதை நாம் அறிந்திருக்கணும்.
நம்மளும் படிக்க போகும்பொழுது இதோ நாட்கள் வரும்னு வாசிக்க கூடாது. நம்ம அந்த நாட்கள்ல இருக்கிறோம். எரேமியா சொல்றாரு, இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன் அப்படின்றார். ஆமென். நம்ம அந்த புது உடன்படிக்கையில இருக்கிறோம், பழைய உடன்படிக்கையில நம்ம இல்லை. ஆனா ஒரு காரியம், இந்த வசனத்தை வாசிக்க போகும்பொழுது ஆண்டவர் சொல்ற காரியம், அப்பொழுது யாரோட பண்ணுவேன்னு சொல்றாரு? இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன்னு சொல்றாரு. எனக்கு நல்லா தெரியும், நான் புது உடன்படிக்கையில இருக்கிறேன்னு தெரியும். ஆனா அவர் யாரோட புது உடன்படிக்கை பண்ணினாரா? யூதா குடும்பத்தோடும் இஸ்ரவேல் குடும்பத்தோடும் பண்ணினேன்னு சொல்றாரு. நான் யூதா குடும்பத்திலையும் பிறக்கல, நான் இஸ்ரவேல் குடும்பத்திலையும் நான் பிறக்கலையே. நான் ஒரு புறஜாதியானாய் இந்த இந்திய தேசத்துல இந்தியாவின் குடிமகனாய் இப்படில நான் பிறந்திருக்கிறேன். இப்ப எனக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு போகும்போது ஒரு வசனத்தை புதிய ஏற்பாட்டில் வாசிப்போம். பாருங்க, அது எபேசியருக்கு நிருபம் 2வது அதிகாரம் 12வது வசனத்துல அந்த வசனம் இருக்குது. எபேசியர் 2:12. இப்ப புதிய ஏற்பாட்டில் பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, இதை வேகமா வாசிக்க கூடாது. இன்னைக்கு நான் பைபிள் ஸ்டடி மாதிரி நிறுத்தி நிதானமா பகுத்து உடன்படிக்கைனா சில காரியங்களை காண்பிக்க விரும்புகிறேன். புது உடன்படிக்கையில் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா போயிடக்கூடாது. புது உடன்படிக்கைனா என்னன்னு தெரியணும், பழைய உடன்படிக்கைனா என்னன்னு தெரியணும். அதுக்காக மெதுவாக வாசிப்போம். பாருங்க, இப்போ பவுல் அப்போஸ்தலன் புதிய உடன்படிக்கையின் காலத்திலிருந்து இப்ப சொல்றாரு அக்காலத்திலே அப்படின்றாரு. அப்படின்னா அவரு எரேமியா பின்னாடி நடக்கிற ஒரு காரியத்தை குறித்து சொல்லிட்டு இருக்கிறாரு. பவுல் அப்போஸ்தலன் புதிய ஏற்பாட்டில் இருந்து சொல்றாரு அக்காலத்திலே. அப்படின்னா பழைய ஏற்பாட்டு காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு நம்மெல்லாம் அப்படிதான் இருக்கிறோம் புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும். அப்படின்னா உடன்படிக்கைனாலே நம்ம ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸாக தான் இருந்தோம், அந்நியர்களாக இருக்கிறோம். உடன்படிக்கைக்கு நமக்கு என்ன இல்லை, சம்பந்தமே இல்லாம தான் நம்ம இருந்தோம். உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவரும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள். அதை நினைச்சுக்கோங்க. அடுத்தது என்ன போட்டிருக்கு? முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது, எல்லாரும் சொல்லுங்க, கிறிஸ்து இயேசுவுக்குள் குள் குள். அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன் கிரைஸ்ட், இன் கிரைஸ்ட். இப்ப நமக்கும் இந்த உடன்படிக்கையை பத்தி பேசுறதுக்கு ஒரு ஸ்லாக்கியம் கிடைச்சிச்சுன்னா, இன்னைக்கு நம்ம யாரோன்னு மாதிரி இருந்த நம்மளைய கொண்டு போய் ஒரு நபருக்குள்ள வச்சுட்டாரு. கிறிஸ்தவமே ஒரு மதம் கிடையாது, ஒரு நபரை பற்றியது தான். அவர் பெயர் இயேசு. அந்த இயேசு இல்லைன்னா இன்னைக்கு நீங்களும் நானும் பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அப்ப இந்த உடன்படிக்கைக்கு நம்மளுக்கும் சம்பந்தம் இல்லாத நம்மளை கொண்டு போய் இயேசு கிறிஸ்துவுக்குள் வச்சுட்டாரு. அது எப்படி நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே இது எல்லாமே நடந்த ஒரு காரியம். நம்மளை கொண்டு வந்து சேர்த்துட்டாருங்க. அதோட இப்ப இணைச்சிட்டாரு. இல்லைன்னா யூதா கோத்திரத்தோடு இஸ்ரவேல் ஜனத்தாரோட அவரு பண்ணின உடன்படிக்கைக்கு நமக்கு என்ன சம்பந்தம்? சரிங்களா? இப்ப நம்ம அப்படியே திருப்பி அந்த வசனத்துக்கு போகும். எரேமியா 31:31. எரேமியா 31:31. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். இப்ப இந்த புது உடன்படிக்கைக்கு எனக்கு சம்பந்தம் இருக்குது. ஏன்னா இது கிறிஸ்து இயேசுவுக்குள் இயேசுவின் இரத்தத்தினாலே எனக்கு இந்த புது உடன்படிக்கையின் பங்குதாரர் ஆகும்படியான ஒரு ஸ்லாக்கியம் கிடைத்திருக்கிறது. 32ஆம் வசனம் போவோம். நான் அவர்கள் பிதாக்களை, இப்ப இந்த புது உடன்படிக்கை எப்படின்னு எரேமியா சொல்றாரு. ஒரு புதிய உடன்படிக்கை பண்ணுவேன். இது எப்படிப்பட்ட ஒரு உடன்படிக்கைனா, நான் அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வர கைப்பிடித்த நாளிலே அவர்களோட பண்ணின உடன்படிக்கை உடன்படிக்கையின்படி அல்ல, அது மாதிரி இல்ல. சரிங்களா? இந்த வசனத்தை நல்லா புரிஞ்சுட்டே வாங்க. வசனம் தான் நமக்கு வாழ்வு கொடுக்கும்.
அப்ப என்ன போட்டிருக்குன்னா, இந்த உடன்படிக்கை யாரோட பண்ணாருன்னா இஸ்ரவேல் ஜனங்களோட பண்றாரு. யார் மூலமா இந்த உடன்படிக்கை நடந்துச்சுன்னா மோசேயின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களோடு தேவன் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். எப்ப பண்றாரு? எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து வர கைப்பிடித்த பொழுது ஒரு உடன்படிக்கை பண்றாரு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த உடன்படிக்கைன்னு பண்ணும் பொழுது ஏற்கனவே இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு உடன்படிக்கையில இருந்தாங்களா இல்லையா? என்ன உடன்படிக்கையில இருந்தாங்க? இப்ப ஒரு உடன்படிக்கை எரேமியா சொல்றாரு. இந்த உடன்படிக்கை குறித்து ஒரு அறிவு வேணும், அதுக்காக சொல்றேன். எகிப்துல இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கும் பொழுது தேவனை நோக்கி பெருமூச்சு விட்டு முறையிடுகிறார்கள். முறையிட்ட பொழுது தேவன் அவர்களை கண்ணோக்கி பார்த்து என்ன பண்றாருன்னா, ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோவோடும் பண்ணின உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். அப்ப ஏற்கனவே என்ன உடன்படிக்கை இருந்துச்சு? ஆபிரகாமோடு பண்ணின உடன்படிக்கை இருந்தது. Abrahamic covenant was already there. அது வந்து எக்ஸிஸ்டிங்கா இருக்குது. அந்த ஆபிரகாமோடு பண்ணின உடன்படிக்கையில இருந்து இப்ப என்னன்னா, அதுல நினைவு கூர்ந்து இவர்களை கையை பிடிச்சி வெளியில கொண்டு வரும் பொழுது தேவன் என்ன பண்றாருன்னா, இவர்களோடு ஒரு உடன்படிக்கை பண்றாரு. மோசேயின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களோடு ஒரு உடன்படிக்கை பண்றாரு. அதுதான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம மோசேயின் உடன்படிக்கைனே வச்சுக்குவோம், சரிங்களா? அது ஆபிரகாமோடு பண்ணின உடன்படிக்கை, இது மோசேயோடு பண்ணின உடன்படிக்கை. பாருங்க, மோசேயோடு ஒரு உடன்படிக்கை பண்ணும் பொழுது ஆபிரகாம் உடன்படிக்கை நீக்கி போட்டுட்டாரா வச்சிருந்தாரா? சும்மா ஏதாவது பதில் சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரி அப்படி அப்படி காமிச்சுக்கோங்க. வச்சிருந்தாரு, நீக்கி போடல. அப்ப மோசையோட உடன்படிக்கை ஒரு புதுசா ஒரு உடன்படிக்கை பண்றாரு. அந்த மோசையோடு பண்ண போகும் பொழுது ஆபிரகாமின் உடன்படிக்கை இருந்து கொண்டுதான் இருந்தது, அதை நீக்கி போடவில்லை. இப்ப மோசையோட உடன்படிக்கை பண்ணிட்டாரு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் இன்னும் இப்ப எரேமியா அதுக்கப்புறம், அதாவது பாருங்க, ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ண போகும்பொழுது கிறிஸ்துவுக்கு முன் 2000 வருஷம், கிறிஸ்துவுக்கு முன். அதுக்கப்புறம் 500 வருஷம் கழிச்சு மோசேயின் மூலமாய் ஒரு உடன்படிக்கை பண்றாரு. 500 வருஷம் கழிச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏறக்குறைய ஒரு 1000 வருஷம் கழிச்சு எரேமியா மூலமா இந்த வார்த்தையில சொல்றாரு, நான் இன்னொரு புது உடன்படிக்கை உங்களோட பண்ண போறேன் அப்படின்றாரு. இந்த புது உடன்படிக்கை பண்றேன், ஆனா அது வந்து எப்படி இல்லையா? அது எப்படி இல்லை? நான் அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வர கைப்பிடித்த நாளிலே அவர்களோடு பண்ணின உடன்படிக்கையின்படி அல்ல அப்படின்றார். அப்ப இது வந்து டோட்டலி a new covenant, சரிங்களா? இந்த நியூ காவனன்ட்டை இப்ப பண்ண போறாரு. ஆனா இப்ப ஆல்ரெடி எது எக்ஸிஸ்டிங்ல இருக்குது? ஆபிரகாமோடு பண்ணினதும் இருக்கு, மோசையோட பண்ணின அந்த நியாய பிரமாணமும் இருக்குது. இதான் நியாய பிரமாணம். இதுல பாருங்க, நல்லா கவனிங்க. ஆபிரகாமோடு பண்ணின உடன்படிக்கை எப்படிப்பட்ட உடன்படிக்கைனா, ஆண்டவர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணிட்டு ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை என்ன பண்ணுவேன்னா பெருக பண்ணுவேன், உன் பேரை நான் என்ன பண்ணுவேன்? பெருமைப்படுத்துவேன். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ வந்து ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். இந்த காரியத்தெல்லாம் சொல்லிதான் கர்த்தர் அழைச்சி அவரை என்ன பண்றாருன்னா அவரோட ஒரு உடன்படிக்கை பண்றார். ஆனா மோசேயின் உடன்படிக்கை எப்படிப்பட்ட உடன்படிக்கைனா, அந்த உடன்படிக்கையில ஆண்டவர் சொல்றாரு, நீ இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் நீ செய்யணும், இதெல்லாம் நீ செய்யணும் அப்படின்னு ஒரு 613 கட்டளைகளை கொடுக்கிறார். அந்த கட்டளைகள் எல்லாம் செஞ்சா, நீ இதெல்லாம் கை கொண்டா நான் உன்னை என்ன பண்ணுவேன்? திஸ் இஸ் கண்டிஷனல். ஆனா ஆபிரகாமின் அந்த உடன்படிக்கையில ஆசீர்வாதங்கள் என்பது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அன்கண்டிஷனல். அவருடைய கிருபை, அவருடைய இரக்கத்தின்படி அவர் செய்வது. ஆமென். பாருங்க, இது விசுவாசத்தின் அடிப்படையில், இது கிரியையின் அடிப்படையில். இதை செஞ்சாதான் இதை நான் பெற்றுக்கொள்வேன். ஆனா இங்க அப்படி இல்லை. அழைப்பின் நிமித்தமாய், அழைத்தவருடைய உண்மையின் நிமித்தமாய் ஆசீர்வாதங்களை நாம் சொந்தமாக்கி கொண்டு நடக்கிறவர்களாய் இருக்கிறோம்.
சரிங்களா? இது ரெண்டையும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப என்னன்னா, மோசேயின் உடன்படிக்கையை பண்ண போகும்பொழுது ஆபிரகாமின் உடன்படிக்கையை கேன்சல் பண்ணல. இப்ப மோசேயின் உடன்படிக்கை வந்துருச்சு. மோசேயின் உடன்படிக்கை இருக்கும் பொழுது அதிலே தான் அந்த நியாயப்பிரமாணத்துல தான் எரேமியா தீர்க்கதரிசிலாம் வராங்க. இப்ப எரேமியா தீர்க்கதரிசி நியாயப்பிரமாணத்துல வர்றவர் சொல்றாரு, கர்த்தர் சொல்றாரு, நான் யூதா குடும்பத்தோடும் இஸ்ரவேல் ஜனத்தவரோடும் இன்னொரு புது உடன்படிக்கை பண்ண போறேன் அப்படின்றாரு. பண்ண போகும்பொழுது எதையாவது கேன்சல் பண்ணினாரா? ஆபிரகாம் உடன்படிக்கை மோசே உடன்படிக்கையில் எதையாவது கேன்சல் பண்ணாரா? பண்ணல. ரைட். இப்ப நம்ம புதிய ஏற்பாட்டில் ஒரு காரியத்தை போவோம். ரொம்ப நல்லது, நீங்க பதில் சொல்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி யோசிச்சாதான் கொஞ்சம். இப்ப பாருங்க, அவன் பிரதர் வந்து ரொம்ப சிரத்தை எடுத்து உடன்படிக்கைன்னு போட்டார். நான் பிரதர்கிட்ட ஒரே வார்த்தை தான் சொன்னேன், பிரதர் உடன்படிக்கை பற்றி ரொம்ப டீப்பாலாம் பேசி நம்ம ஜனங்களுக்கு புரியாது பிரதர். மேலோட்டம் ஒரு 4 கதையை சொல்லிட்டு, எவஞ்சலிஸ்டிக் மீட்டிங் மாதிரி இருக்க போது மேலோட்டமாக ஒரு 4 கதையை சொல்லிட்டு 2 வார்த்தை அப்பப்பா உடன்படிக்கை உடன்படிக்கை அப்படின்னு சொல்லிட்டா எல்லாரும் என்ன நினச்சிக்குவாங்க, உடன்படிக்கையை பற்றி பேசிட்டு போயிட்டாரு அப்படின்னு நினச்சிக்குவாங்க பிரதர் அப்படின்னு தான் நான் சொன்னேன். நானும் ஒரு 4 கதையை வச்சிருக்கிறேன், ரிசர்வுக்கு வச்சிருக்கிறேன். ஏன்னா அந்த போக்கு போகலன்னு வச்சுக்கோங்களேன், 2 கதையை சொல்லிட்டு எஸ்கேப் ஆகி மதுரைக்கு ஓடிடுவேன். சரிங்களா? ஆனால் எனக்கு என்னதோ தெரியல போகுது. ஏமே இப்போ புரிய ஆரம்பிக்குது, உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது எனக்கு. ஸோ ஆபிரகாமோடு பண்ண உடன்படிக்கை மோசையோடு பண்ண உடன்படிக்கை வந்துருச்சு. இப்போ புது உடன்படிக்கை பண்ண போகும்பொழுது என்ன சொல்கிறீங்கன்னா, ஆபிரகாம் உடன்படிக்கை கேன்சல் பண்ணலை, மோசையின் உடன்படிக்கை வந்த உடனே அதுக்கப்புறம் 500 வருஷம் கழிச்சு பண்ணுறாரு. ஆனால் பழசை கேன்சல் பண்ணலை. அதுவும் அந்த உடன்படிக்கையும் நடைமுறையில் இருக்கு, இந்த உடன்படிக்கையும் நடைமுறையில் இருக்கு. இப்போ புது உடன்படிக்கை அது நமக்கு தெரியும், இயேசுவின் மூலமாய் நடந்த உடன்படிக்கை. இதை பண்ண போகும்பொழுது இதில் எதையாவது கேன்சல் பண்ணாரா? இல்லை. எல்லாரும் கையாட்டுறீங்க, வெரி குட். இப்போ ஒரு வசனத்துக்கு போவோம், எபிரேயருக்கு எழுதின நிருபத்துக்கு போவோம். சரிங்களா? புதிய ஏற்பாட்டுக்கு போவோம். ஏதாவது நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஒரு காரியம் நடந்திருக்கு, நம்ம வசனத்தின் அடிப்படையில் தான் வசனமாக பார்த்துட்டு போகிறோம். சரிங்களா? வசனம் வாழ்வு கொடுக்கும். சரிங்களா? புரியுதோ புரியலையோ கவனிச்சிருங்க, கர்த்தர் நல்லவர். எபிரேயர் 7:12 மேலோட்டமாக ஒரு சில வசனங்களை சொல்லிட்டு போகிறேன். 7:12 போட்டிருக்கு, ஆசாரியத்துவம் மாற்றப்பட்டு. அங்கே நிறைய எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் ரொம்ப டீப்பாக பேசுவார். அதில் ஒரு டீப் சப்ஜெக்ட் தான் இந்த ஒரு காரியம். அதில் ஒரு பாயிண்ட் அடிக்கிறார் நடுவில், ஆசாரியத்துவம் மாற்றப்பட்டிருக்குமே ஆனால் நியாயப்பிரமாணமும் மாற்றப்பட வேண்டியதாகும் அப்படின்னு அடிக்கிறாரு. என்ன பாயிண்ட்ல அடிக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமாய் பண்ணின உடன்படிக்கையில் நியாயப்பிரமாணத்தின்படி அவர் பாயிண்ட் என்ன ஆர்கியூமெண்ட்டுக்கு வர்றாருன்னா, அங்க யார் தான் ஆசாரியரா இருக்க முடியும் தெரியுமா? லேவியர், ஆரோன் வம்சத்தில் வந்தவங்க மாத்திரம்தான் ஆசாரியரா இருக்க முடியும். இப்ப அவர் என்ன பாயிண்ட் அடிக்கிறார்னா, ஆசாரியத்துவம் மாறிடுச்சுன்னு சொன்னா நியாயப்பிரமாணமும் ஆசாரியத்துவம் எப்ப மாறுச்சு? வெரி குட். இப்ப நம்ம வசனத்திலே பார்ப்போம். சரி, 17வது வசனம் பாருங்க. 17 அதிலே 7:17 7:17 நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று சொல்லிய சாட்சிக்கு தக்கதாக அழியாத ஜீவனுக்குரிய வல்லமையின்படியே ஆசாரியரானார். மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி இப்ப யார் ஆசாரியர் ஆயிட்டாரு? சரி, இப்ப யாருக்காவது ஒருத்தவங்க உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஃப்ரண்ட்ல 3 பேருக்கு உங்களுக்கு ஒரு சின்னது, மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராக இருக்கிறீர் அப்படின்னு ஒரு பழைய ஏற்பாட்டில் வசனத்தை தான் இங்கே எபிரேயர் புதிய ஏற்பாட்டில் கோட் பண்ணுறாரு. எங்கே இருக்குன்னு ஒரு சும்மா லைட்டாக சொல்ல முடியுமா? ஆதியாகமோ யார்? வெரி குட் சிஸ்டர், பளிச்சு நடிச்சாங்க, சங்கீதம்னு நடிச்சிட்டாங்க. ஆதியாகமத்தில் மெல்கிசேதேக் வராரு. ஆனால் இந்த வசனம் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி, ஏன்னா சங்கீதத்தில் அந்த 110வது சங்கீதம் 4வது வசனத்தில் தாவீதை எழுதும் பொழுதே அவனை கல்லெறிஞ்சு கொண்டிருப்பாங்க. நியாயப்பிரமாணத்தின்படி ஆரோனின் புள்ளதான் யாராக முடியும்? ஆசாரியா மாறும். அவர் வந்து புதுசா ஒன்று சொல்றாரு, மெல்கி. அதை வாசிங்களேன் சிஸ்டர், ஒரு சத்தமா வாசிங்க.
கர்த்தர் ஆணையிட்டார். இயேசு கிறிஸ்துவை குறித்து முன்னுரை பண்ணின ஒரு தீர்க்க தரிசன சங்கீதம் அது. அந்த சங்கீதத்துல ஆசாரியத்துவமே மாற்றுறாரு. என்ன மாற்றுறாருன்னா, ஆரோனின் முறைமையின்படி அல்ல, மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி. இப்ப ஆசாரியர் மாத்திரம் இல்ல, ராஜாவும் ஆசாரியருமாய். மெல்கிசேதேக் அப்படிப்பட்டவர் தான். அந்த முறையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர். ஸோ ஆசாரியத்துவம் மாற்றப்பட்டதா இல்லையா? ரொம்ப எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கான டைம் கிடையாது. மேலோட்டமாக உங்களுக்கு சொல்லிட்டு போகிறேன். சிலருக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். அப்போ தான் கற்றுக்கொள்ள ஆரம்பிப்பீங்க. ஏமே வசனத்தை கொஞ்சம் ஆராயணும். அப்போ ஆசாரியத்துவம் மாற்றப்பட்டுச்சா இல்லையா? இன்னைக்கு யார் உங்களுக்கு ஆசாரியர், பிரதான ஆசாரியர்? இயேசு. அன்னைக்கு பிரதான ஆசிரியர் யார் இருந்தா? ஆரோனுக்கு அப்புறம் அவர் வம்சம், அவர் பிள்ளையாண்டானா இருந்தா மாத்திரம்தான் பிரதான ஆசிரியரா இருக்க முடியும். யூதா கோத்திரத்துல பிறந்த ஒருத்தர் ஆசிரியர் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா இயேசு கிறிஸ்து இன்னைக்கு நமக்கு. இப்ப புது உடன்படிக்கையில ஆசாரியத்துவம் மாற்றப்பட்டுச்சா மாற்றப்படலையா? மாற்றப்பட்டுச்சுன்னு சொன்னா நியாயப்பிரமாணத்துல சேஞ்ச் நடந்துச்சா நடக்கலையா? நடந்துருச்சு. ஏன்னா இதுல அதுக்கு சான்ஸே இல்லை. நியாயப்பிரமாணம்ன்றது லால மெர்சி கிரேஸ் சில விட்டு கொடுத்தல்லாம் இருக்கவே இருக்காது. சொன்னதுதான். ரைட்டுங்களா? இப்ப பாருங்க மாறிடுச்சு. இப்ப இன்னொரு வசனம், அதே எபிரேயர் நிருபத்துல இன்னொரு வசனத்தையும் வாசிப்போம். 18ஆம் வசனம், அடுத்த வசனம் போடுங்க. 7:18. இப்ப பாருங்க, அதே அதுக்கு 17ல வாசிச்சு வருவோம். நீங்க எதையோ நான் தப்பா எங்கேயோ சொல்லிருக்கேன். 17ல வாசிட்டு வாங்க. நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று சொல்லிய சாட்சிக்கு தக்கதாக அழியாத ஜீவனுக்குரிய வல்லமையின்படியே ஆசாரியரானார். முந்தின கட்டளை. இப்ப என்ன ஆகி போச்சு? முந்தின கட்டளை என்ன கட்டளை? நியாயப்பிரமாணம். யாரோடு பண்ணின உடன்படிக்கையில் அது வந்துச்சு? மோசையோடு பண்ணின உடன்படிக்கை. முந்தின கட்டளை எப்படி இருக்குதா? பலவீனம் உள்ளதும் பயனற்றதுமா இருக்கிறது. என்னவா இருக்குதா? பயனற்றதுன்னா என்னன்னு தெரியுமா? யூஸ்லெஸ். வெரி குட். யூஸ்லெஸ் இங்கிலீஷ்ல அப்படிதான் போட்டிருக்கு. யூஸ்லெஸ், பயனற்றதுமாய் இருந்தது நிமித்தம் அது என்ன பண்ணப்பட்டுச்சான்? மாற்றப்பட்டது. அத்தெட்டாஇசிஸ்ன்றது கிரேக்க மொழியில போட்டிருக்கு. அது ஆக்சுவலா என்ன போட்டிருக்குன்னா கேன்சலேஷன், அபாலிஷன், டிஸ்அனலிங், புட் அவே, ரிஜெக்ஷன். ரோமன் கேத்தலிக் பைபிள்ல வந்து நான் சொல்றேன் பாருங்க, அதே இதை வாசிக்கிறேன். இதுல வந்து மாற்றப்பட்டதுன்னு போட்டிருக்கு. ரோமன் கேத்தலிக் பைபிள் எப்படி போட்டிருக்குன்னா, இவ்வாறு முந்திய கட்டளை வலிமையையும் பயனும் அற்று போனதால் அது நீக்கப்பட்டு விட்டது. ஆமென். சோ ஆபிரகாமோடு பண்ணின உடன்படிக்கை தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. மோசையோடு பண்ணின உடன்படிக்கை, அதுக்கப்புறம் 500 வருஷம் கழிச்சு கர்த்தர் இன்னொரு உடன்படிக்கை பண்றாரு, அதுவும் வந்துட்டே இருக்கு. இப்போ ஒரு புதிய உடன்படிக்கை இயேசுவோடு பண்ணும் பொழுது, இயேசுவுக்குள் இயேசுவின் இரத்தத்தினால ஒரு உடன்படிக்கை பண்ண போகும்பொழுது ஒன்று மாத்திரம் மாற்றப்பட்டுச்சு. அது என்னது? நியாயப்பிரமாணம் நீக்கப்பட்டு விட்டது. சரிங்களா? ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? எத்தனை பேர் கொஞ்சம் பைபிள் ஆராயணும்னு ஆசையாக இருக்குது? வெரி குட். எனக்கு இந்த மாதிரி க்ரௌடு தான் ரொம்ப பிடிக்கும். இல்லைன்னா கதை சொல்லிட்டு போயிடுவேன். சரிங்களா? நல்லா கவனிங்க. தாவீது இருக்கிறார். தாவீது இயேசு கிறிஸ்துவுக்கு முன் 1000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர். அவர் எந்த காலத்தில் வாழ்ந்தார்? எந்த உடன்படிக்கையில்? மோசையின் உடன்படிக்கை, நியாயப்பிரமாணம் தான். சரிங்களா? அப்போ நியாயப்பிரமாணம் தான் இருந்துச்சு. மோசைக்கு பின்னாடி தான் வராரு மோசே, யோசுவா அதுக்கு பின்னாடி வராரு, அப்படியே வராரு. சாமுவேலுக்கு பின்னாடி சவுலுக்கு பின்னாடி தாவீது வராரு. இப்போ நல்லா கவனிங்க, மோசையின் உடன்படிக்கை இப்போ இருக்குது. ஒரு பாவம் பண்ணிட்டார். எல்லாருக்கும் தெரியும், தாவீது ஒரு பாவம் பண்ணார். என்ன பாவம்லாம் விலைக்கு சொல்றதுக்கு இப்போ நமக்கு நேரம் இல்லை. தப்பு பண்ணிட்டார். அந்த பாவம் பண்ணதுக்கு அவர் என்ன பண்ணணும்? நியாயப்பிரமாணத்தின்படி கல்லெறிஞ்சு கொல்லணும். ஏன் கொல்லல? நியாயப்பிரமாணம்ன்ற போது லாக்கு வந்து மெர்சியே கிடையாது. லாக்கு வந்து சாக்கு போக்கு சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. தப்புனா தப்பு தான். லா தான். அதான் மோசைக்கு லா. ஒருத்தருமே தப்ப முடியாது பாருங்க. இன்னைக்கு நம்ம வந்து சொல்றோம், நீங்க மாத்திரம் நான் சொல்றேன் பாருங்க, 10 கட்டளை இன்னைக்கு இருந்துச்சுன்னு சொன்னா எல்லாருமே பரலோகம் போக முடியாது.
ஒருத்தர் கூட போக முடியாது. நம்ம எல்லாரும் சொல்லுவோம், பிரதர் நான் 9 சரி பண்ணிட்டேன் பிரதர். பொய் சொல்லாதவங்க யாராவது இங்கே இருக்கீங்களா? யாராவது கை தூக்குனீங்கன்னா இப்போ போய் சொல்லிட்டீங்க. போய் ஏற்கனவே சொன்னதுக்கு இப்போ சொல்லாமல் இருக்கிறீங்க. ரைட், வெரி குட். சரிங்களா? அப்போ இப்படி தான் ஒரு கிணறு இருக்கு. அந்த கிணறுல நான் முக்கா தவிட்டேன் பிரதர் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எங்கே தான் போய் விழுவ போறீங்க? அரை தவிட்டேன் முக்கா தவிட்டேன்றதுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை. முழுசா தவுனா மாத்திரம்தான் தப்பிச்சோம். அப்படின்ற மாதிரி 10 கட்டளையில் 10ஐயும் செஞ்சாதான் நமக்கு மீட்பு ரட்சிப்பு எல்லாமே இருக்குது. ஏன்னா லா மெர்சியே கிடையாது. நான் விபச்சாரம் செய்யலைங்க, களவு செய்யலைங்க, பொய் சாட்சி சொல்லுங்க. இப்போ பொய் சாட்சி சொல்லுங்க, அது பொய் டு நாட் லை. சரிங்களா? பாருங்க, பிறர் பொருளை இச்சிக்கலாம், எதையோலாம் சொல்லலாம் பாருங்க. ஆனால் எதையாவது ஒன்றை மிஸ் பண்ணாலும் 9லையும் ஃபெயில். அது எங்கே இருக்குது? யாக்கோபு நிருபத்தில் இருக்குது. இப்போ நம்ம அதுக்கெல்லாம் போகிறதுக்கு நமக்கு டைம் இல்லை. சரிங்களா? அப்போ என்ன பண்ணா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நியாயப்பிரமாணம் ஏன் பயனற்றதாக இருந்ததுன்னா, அது நல்லது, அது பரிசுத்தம் உள்ளதா? பரிசுத்தம் உள்ளது. அதை கர்த்தர் தான் கொடுத்தாரா? கர்த்தர் தான் கொடுத்தாரு. அது ஒரு நல்ல ஹோலி ஸ்டாண்டர்டா? ஹோலி ஸ்டாண்டர்டு. நியாயப்பிரமாணத்தில் எந்த தப்பும் இல்லை. ஆனால் என்னன்னா, நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டு இதெல்லாம் நீ செய்யன்னு சொல்ற நியாயப்பிரமாணம் அதை செய்யறதுக்கான ஆற்றலையும் வலிமையையும் கொடுக்கல மனுஷனுக்கு. செய்யன்னு சொல்லுது, ஆனால் செய்ய அவனுக்கு முடியும். நல்லா பாருங்க, ஏற்கனவே ஒரு 100 கிலோ பாறை ஒருத்தன் மேலே கிடக்குது. அவனே திணறிக்கிட்டு இருக்கிறான். தூக்குடா தூக்குடா, தூக்கி தள்ளி போட்டுட்டு வெளியில வாடான்னா அவன் எங்க வர்றது? ஏற்கனவே நான் இந்த பாவ பிரச்சனையில தான் கிடக்கிறேன்னா இன்னும் நியாயப்பிரமாணம் அதோட வெயிட்டை ஆட் பண்ணுது. அப்ப என்ன பண்ண வேண்டியது இருந்ததுன்னா, யாரோ ஒருத்தர் வெளியிலிருந்து எனக்காக அந்த கட்பாறையை தள்ளி விட்டு என்னை தூக்கி எடுக்காத பட்சத்தில் நான் தப்பவே முடியாது. அதற்காக தான் புதிய உடன்படிக்கையில் இயேசு நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார். அவரே நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இருந்தார். ஏமேன். அதை அழிக்கிறதுக்கு வரல, அவர் நிறைவேற்றி முடிச்சிட்டார். இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ள. அதனால தான் நமக்கு 4 காரியம் யாருமே சம்பாதிக்க முடியாது. 4 காரியமும் இயேசுவே நமக்காக ஆயிட்டார். என்ன 4 காரியம் சொல்ல முடியுமா? 4 காரியம். சரிங்களா? 4 காரியம் மனுஷனால சம்பாதிக்க. அந்த 4 இயேசுவே நமக்காக ஆயிட்டாரு. இப்ப பார்க்க போகும்பொழுது உங்களே பார்க்க மாட்டாரு பிதா. ஏன்னா உங்களை பார்க்க போகும்பொழுதே இயேசுவோடது உங்களுக்கு இருக்கிறனால அந்த ஸ்டாண்டர்டில் தான் உங்களை பார்க்குறாரு. அந்த 4 காரியத்தை வாசிக்கிறதுக்கு ஒரு வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 1:31. ஏமே 1 கொரிந்தியர் 1:31. நம்மள கதை சொல்ல வேண்டாம், வசனத்துலேருந்தே நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அவரே, எல்லாம் சொல்லுங்க, அவரே. எல்லாம் திருப்பி சொல்லுங்க, அவரே. அவரே, நீங்க இல்லை, அவரே தேவனால் நமக்கு என்ன ஆயிட்டாரா? ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்பும் ஆனார். அவரே நமக்காக. இப்ப என் நீதி என்ன நீதி? ஆண்டவராய் இயேசுவோட நீதி என்ன நீதியோ அந்த நீதியில தான் நான் நிற்கிறேன். என்னை போய் பார்க்கும்போது என் நீதியை பார்த்தா இது அழுக்கான கந்தையா தான் இருக்கும். ஏமே, பட் தேவன் பார்க்க போகும்பொழுது அவர் எனக்காக ஆயிட்டார். எத்தனை பேர் இதெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? இந்த உடன்படிக்கை விசுவாசம் சம்பந்தப்பட்ட ஒரு உடன்படிக்கை. இது கிரியையில இல்லை. நியாயப்பிரமாணம் தான் கிரியையில இருந்துச்சு. அதை ஆண்டவர் என்ன பண்ணிட்டாருன்னா நீக்கி போட்டுட்டாரு, மாற்றிட்டாரு. சரிங்களா? இன்னைக்கு நீங்களும் நானும் ஒரு பெட்டர் காவனன்ட்ல, ஒரு விசேஷித்த வாக்கு தத்தங்களின் மேல் ஸ்தாபிக்கப்பட்ட ஒரு விசேஷித்த உடன்படிக்கையில நீங்களும் நானும் இருக்கிறோம். சரிங்களா? சரி, இப்ப அடுத்த வசனம் வாசிப்போம். எரேமியாவுக்கு திருப்பி வாங்க. எரேமியா 31. எரேமியா 31 தான் நம்ம பார்த்துட்டே இருக்கோம், அப்படியே தியானிச்சு கொண்டே இருக்கிறோம். சரிங்களா? எரேமியா 31:32. ஏனெனில் நான் அவர்களுக்கு நாயகராய் இருந்தும் அந்த என் உடன்படிக்கையை அவர்கள் மீறி அவமாக்கி போட்டார்களே. நல்லா கவனிங்க, யாரு அது அவமாக்கி போட்டது? தேவன்ல. இந்த ஜனங்களே தான் போட்டுட்டாங்க. ஸோ முடியல அவங்களால, அதுக்கு மிஞ்சி முடியல. ஸோ இவங்க தான் செஞ்சது. ஸோ அதனால் ஆண்டவர் என்ன பண்ணிட்டார்னா, அது பயனற்றதும் அது வலிமை இல்லாததுமா இருந்ததுனால. ஏன் வலிமை இல்லைன்னா,
அவங்கள செய்யத்தக்க விதத்தில் அவங்களுக்கு ஆற்றலும் வலிமையும் கொடுக்கறதுக்கு அதுக்கு வலிமை இல்லை. டிமாண்ட் பண்ணிட்டு தான் இருந்துச்சு. நீ செய்யக்கூடாது, நீ செய்யக்கூடாது, நீ செய்யக்கூடாது, நீனே காமிச்சிட்டு இருந்துச்சு. ஆனால் ஆபிரகாம் உடன்படிக்கையில் நான் உன்னை ஆசீர்வதிக்க, நான் உன்னை பெரு, இதுதாங்க வந்து ஆண்டவர் நான் செய்யறது. இன்னைக்கும் நமக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஆசீர்வாதத்தில் தான் நம்ம இருக்கிறோம். நம்ம இது மதத்தில் இல்லை. அதனால என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா குற்ற மனப்பான்மையில யாராவது இருந்தீங்கன்னா தூக்கி வெளியில வச்சிருங்க. ஏமே உங்களுடைய சுய நீதியின் அடிப்படையில் தேவன் உங்களை பிள்ளையா ஏற்றுக்கொள்ளல, அவருடைய அன்பின் அடிப்படையில் இரக்கத்தில் அவர் நம்மளை சேர்த்து கொண்டார். சரிங்களா? இப்போ நான் உன்னை சொல்லிட்டே வந்தேன், அப்புறம் மறந்துட்டேன். தாவீது ஒரு தப்பு பண்ணாருன்னு மறந்துட்டேன் பார்த்தீங்களா கடைசியில். அப்போ தாவீதை என்ன பண்ணியிருந்துருக்கணும்? ஏன் கல்லறிஞ்சு கொள்ளலன்னு சொன்னேன் பாருங்க. அப்போ அவர் இருக்கும் பொழுது நியாயப்பிரமாணத்தில் தான் இருக்கிறார், மோசேயின் காலத்தில் தான் இருக்கிறார். ஏன் கல்லறிஞ்சு கொள்ளலைன்னா நல்லா கவனிங்க, ஆபிரகாமின் உடன்படிக்கை முற்றுப்புள்ளி வைக்கப்படவில்லை. இவங்க வாழ்ந்த காலத்தில் ரெண்டுமே சைட் பை சைடாக போயிட்டு இருந்தது. பழைய ஏற்பாடு முழுசா பார்த்தீங்கன்னா நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நியாயப்பிரமாணம் தான் அங்கே இருக்குன்னு. இல்லை, ஆபிரகாமின் உடன்படிக்கையும் தேவன் முற்றுப்புள்ளி வைக்கல, மோசேயின் உடன்படிக்கையும் இருக்கு பழைய ஏற்பாட்டில். ரெண்டு சைட் பை சைடா போயிட்டு இருக்குது. நீங்க விசுவாசிச்சீங்கன்னா ஆபிரகாமின் உடன்படிக்கையில் இருக்கிறீங்க, கிரியைகளை பத்தியே யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா மோசேயின் உடன்படிக்கையில் இருக்கிறீங்க. நீ செஞ்சே வாப்பா அப்படின்னு ஆண்டவர் சொல்லிடுவாரு. ஆண்டவரே என்னால செய்ய முடியல ஆண்டவரே, அப்ப வாடா நான் உனக்கு உதவி செய்யறேன். ஏவே அதனாலதான் இவர் சொல்றாரு, தாவீதை குறித்து யோசிச்சிங்கன்னா ஒரு முற்போக்குவாதின்னு சாதாரணமாக சொல்லலாம், ஆனால் புதிய ஏற்பாட்டின் வெளிச்சத்தை பெற்ற ஒரு மனுஷன். அதனால அவர் சொல்லும்போது பழியையும் காணிக்கையும் விரும்பவில்லை. கல்லெறிஞ்சிருப்பான் ஆசாரியன், அவன் வாழ்றதே பழியை வச்சு தான் வாழ்ந்துட்டு இருக்கிறான். இவர் சொல்ற பணியையும் காணிக்கையும் விரும்பவில்லைன்றார். இப்போ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தப்பு பண்ணிட்டாரு. தப்புன்னு வந்த உடனே இவருக்கு தெரியும் கல்லெறிஞ்சு தான் கொல்லப்படணும்னு தெரியும் பொழுது அவர் பாருங்க சங்கீதம் 51 எழுதும் பொழுது அந்த ரெண்டு வசனம் மதம் வாசிக்கிறாங்க. யாரை கூப்பிடுறாரு பாருங்க, நியாயப்பிரமாணத்தின் தேவனெல்லாம் கூப்பிடல. அவர் பாருங்க எதை கூப்பிடுறாருன்னா அவர் இரக்கத்தையும் கிருபையும் பார்க்கிறார். பாருங்க அவர் சொல்ல, தேவனே உமது கிருபை உமது நியாயத்தின்படின்னு சொல்லி இருந்தாருன்னா இவருக்கு என்னதான் வந்திருக்கும்? மரண தண்டனை. நான் சொல்றேன், இன்னைக்கு இங்க இருக்கிற எல்லாருக்குமே மரண தண்டனை தான் விதிக்கப்பட வேண்டும். ஆனா நீங்களும் நானும் கிருபையில இருக்கிறதுனால இன்னைக்கு பிழைச்சு நிக்கிறோம். ஹல்லேலூயா, ஆமென். இதுதான் நமக்கு கிடைச்ச இந்த புதிய உடன்படிக்கையில கிடைச்சது. இவர் பழைய உடன்படிக்கையில இருந்து எங்க போயிட்டாருன்னா டக்குன்னு ஆபிரகாமுக்கு தவிட்டாரு. நல்லா தெரிஞ்சுங்க, இந்த புதிய உடன்படிக்கை என்பது ஏதோ புதுசா ஆண்டவர் செய்யல. அந்த ஆபிரகாமின் உடன்படிக்கையை தான் புதிய உடன்படிக்கையில இயேசு அவர் பிள்ளைக்கு 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 வர்றத, அவர் சந்ததிக்கு மாத்திரம் வர்றத புற ஜாதிகளாகிய நமக்கும் எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்கார். ஹல்லேலூயா. மேன்மையான ஒரு ரத்தத்துல நித்தியமான ஒரு உடன்படிக்கையை அதை மாற்றிட்டார். ஆமென். அந்த தான் மாத்துறாரு. The new covenant is a betterment of the Abrahamic covenant. ஏப்ரஹாம் covenant அவர் நிப்பாட்டவே இல்லை. அப்ப இவர் என்ன செய்யறாருன்னா, தாவீது அந்த நேரத்தில் வரும்பொழுது அவர் நியாயத்தின்படி தான், நியாயப்பிரமாணத்தில் இருந்தாலும் அவர் சொல்றாரு, உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்களை நீங்க என்னை சுத்திகரியும். ஆண்டவர் மன்னிக்கிறார். ஹல்லேலூயா. ரெண்டு சைட் பை சைட் போகுது. ஆனா இன்னைக்கு இதை நீக்கி போட்டுட்டாரு. இன்னைக்கு நீங்களும் நானும் ஆபிரகாமின் உடன்படிக்கையின் ஒரு உயர்ந்த விசேஷித்த வாக்குத்தத்தங்களின் மேல் ஸ்தாபிக்கப்பட்ட விசேஷ உடன்படிக்கையில் இருக்கிறோம். பட் இட் இஸ் a betterment of Abrahamic covenant. சரிங்களா? இப்போ 33 வசனம், எரேமியா 31:33. வெறும் வசனம் தான், முதல் எடுத்தோடனே வசனமாக தான் பேசுகிறேன். சரிங்களா? இதை தியானிச்சிட்டோம்னா நமக்கு தெரியும் உடன்படிக்கைனா என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு புது உடன்படிக்கையில் நம்ம வந்திருக்கிறோம். மென்மையான ஒரு உடன்படிக்கை. அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடு பண்ண போகிற உடன்படிக்கையாவது நான் என் நியாய பிரமாணத்தை பார்த்தீங்களா? சூப்பரா சொல்றாரு. இங்க தான் வந்து ஏற்கனவே என்ன இருக்குதா? ஆபிரகாமின் உடன்படிக்கை இருக்கு, நியாயப்பிரமாணம் இருக்குது. புதிய உடன்படிக்கை பத்தி பேசிட்டு இருக்க போகும்பொழுது நல்லா கவனிங்க, நியாயப்பிரமாணம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த மோசே உடன்படிக்கையை மாற்றிட்டாரு, அது டிமாண்ட் பண்ண எல்லாத்தையுமே மாற்றிட்டாரு. ஆனா நல்லா கவனிங்க,
அதனால எப்படினாலும் இருக்கலான்றதுக்கு இல்லை. இங்கே நான் ஒரு காரியத்தை நல்லா சொல்ல மாதிரி சோ வைட்டல் ரொம்ப அழகாக போட்டிருக்கு பாருங்க. அது அந்த அந்த வசனத்தை நானே வாசிக்கிறேன் பிரதர், ஒரு நிமிஷம் மெதுவாக வாசிக்கிறேன். அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோட பண்ண போகிற உடன்படிக்கையாவது, அது பார்த்தீங்கன்னா அடுத்தது என்ன போட்டிருக்கு? செமிகோலன் போட்டிருக்கு. ஏன் செமிகோலன் போட்டிருக்குன்னா அதற்கு பின்பு தான் அதை குறித்து எப்படி இருக்குன்றதை விவரித்து போடப்பட்டிருக்கோம். சும்மா உடன்படிக்கைனா என்ன ஆண்டவர் எங்களுக்கு புரியலன்னு சொல்லும்போது செமிகோலன் போட்டு இன்னும் பெட்டராக நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அதில் என்ன போட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அவர்கள் இருதயத்திலே எழுதி நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்து பாருங்க, இனி ஒருவன் தன் அயலானையும் ஒருவன் தன் சகோதரனையும் நோக்கி கர்த்தரை அறிந்து கொள் என்று போதிப்பதில்லை. அவர்களில் சிறியோர் முதல் பெரியோர் மட்டும் எல்லோரும் என்னை அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நினையாது இருப்பேன். இதுதான் பெரிய கிருபை. சரிங்களா? இப்போ நியாயப்பிரமாணத்தை என்ன பண்ணிட்டாருன்னா உள்ளுக்குள்ளே எழுதி வச்சிட்டார். எங்கே எழுதி வச்சிட்டாருன்னா ஸ்பிரிட்டில் எழுதி வச்சிட்டார். உள்ளத்தில் இருதயத்தில் அப்படின்லாம் வரும்பொழுது ஆவியில் எழுதி வச்சிட்டார். நான் பின்னாடி சொல்ல சொல்ல உங்களுக்கு புரியும் பாருங்கள். புதிய ஏற்பாட்டில் எப்படி நமக்கு வந்து ஒரு ஹோலி வாக்குன்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. அதை தான் சொல்ல விரும்புகிறேன். அதை கஷ்டமாக நினச்சோம்னா அங்கே தான் நம்ம தப்பு பண்ணுறோம். நான் சொல்ல புரியும். இப்போ இன்னொரு வசனத்தை வாசிப்போம். சரிங்களா? இதே உடன்படிக்கையில் எசேக்கியேலுக்கு வாங்க. எசேக்கியேல் இப்போ எங்கே எழுதி வச்சுட்டார்? நியாயப்பிரமாணத்தெல்லாம் எழுதி வச்சிட்டார், உள்ளத்தை எழுதி வச்சிட்டார். சரிங்களா? நியாயப்பிரமாணத்தை தான். அதனால் நியாயப்பிரமாணத்தை மோசையின் உடன்படிக்கையில் நம்ம இல்லை, இப்போ நம்ம புது உடன்படிக்கையில் இருக்கிறோம். எசேக்கியேல் 36:25. சரிங்களா? நானே வாசிக்கிறேன், மெதுவாக வாசிக்கிறேன். 25, 26, 27 இதெல்லாம் வாசிக்கிறேன். அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன், நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன், நீங்கள் சுத்தமாவீர்கள். 26 ரொம்ப முக்கியம். உங்களுக்கு இந்த புது உடன்படிக்கையில் என்ன பண்றாருன்னா நவமான இருதயத்தை கொடுத்து, நவமான இருதயம்னா என்ன அர்த்தம்? புதிய இருதயம், புதிய ஆவியை கொடுக்கிறாரு. ஆமென். உங்களுக்கு புதிய இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு, இப்ப நல்லா கவனிங்க, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பிரமாணத்தை உள்ளத்தில் எழுதி வைக்கிறேன், இருதயத்தில் எழுதி வைக்கிறேன்னு சொல்றவரு இங்க சொல்றாரு அதை செய்யறதுக்கு உங்களுக்கு ஆவியின் பலனை கொடுக்கிறாரு. புதிய ஆமென். பழசெல்லாம் போகுது. வெறும் நியாயப்பிரமாணம் என்ன பண்ணுச்சுன்னா இப்படி எல்லாம் இருக்கணும், ஏன்னா அது கடவுளோட விருப்பம். நம்ம நல்லா இருக்கணும், நல்ல வாழ்க்கை வாழணுன்றது அவருக்கு விருப்பம். ஆனால் அதை செய்யறதுக்கு பலன் மனுஷனுக்கு கிடையாது. இப்போ அதுக்கு பதில் அவர் என்ன பண்றாருன்னா புதிய வலிமையையும் ஆற்றலையும் கொடுக்கிறார். பாருங்க, அதே இடத்துல கொடுக்கிறார். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாமிசத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். எல்லாரும் சொல்லுங்க, ஒரு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் எனக்கு நடந்திருக்கு. ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் எப்படின்னா எல்லாருக்கும் கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் நடக்கும். பையனுக்கு கிட்னி ஒரு பக்கம் இது வேஸ்ட் ஆயிடுச்சுன்னா அம்மாட்டிருந்து கிட்னி எடுத்து பையனுக்கு கொடுப்பாங்க. ஸோ தட் அவன் கொஞ்ச நாள் உயிர் வாழ்கிறதுக்காக கொடுக்கறது. இங்கே நம்ம வாழ்கிறதுக்காக அவர் என்ன பண்ணிட்டாருன்னா நம்மளோட இந்த வேஸ்டான இருதயத்தை பழைய வாழ்க்கைக்கு எடுத்து தூக்கி போட்டுட்டு அவர் புதுசை கொண்டு வந்து நம்மளோட சேர்த்துட்டார். ஹல்லேலூயா. அதனால தான் வசனம் சொல்லுது 2 கொரிந்தியர் 5:17, நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் பழையன ஒளிந்தன எல்லாம் புதுதாயின. இதெல்லாம் நம்மளா செஞ்சதே கிடையாதுங்க. அந்த வசனத்தை நீங்கள் நல்லா வாசிங்கன்னா எப்படி போட்டிருக்குன்னா, இருதயத்தை உங்கள் மாமிசத்திலிருந்து எடுத்து போட்டு, அவரே எடுத்து போடுறாரு. சதையான இருதயத்தை உங்களுக்கு அவர் தான் கொடுப்பாரு. நம்ம தவம் இருந்து 40 நாள் கழிச்சு எனக்கு ஆண்டவரே அப்படின்னு சொல்லி பெற்றுக்கொள்றது ஒன்றும் இல்லை, அவருடைய கிருபையினாலே நாம் இதை பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். 27 வசனத்தையும் வாசிக்க விரும்புகிறேன். அதே 36, 27 வாசிக்கிறேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து எவ்வளோ கிளியரா போட்டிருக்கு பாருங்க. உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை
என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். எபிலிட்டியும் கொடுக்கிறார். இப்ப இதுதான் புதிய உடன்படிக்கை. ஹல்லேலூயா. பழைய உடன்படிக்கையில டிமாண்ட் மாத்திரம் தான் பண்ணிட்டு இருந்துச்சு. நீ சரியில்லை. இன்னைக்கும் அப்படிதான் நிறைய பேர் பார்க்குறாங்க. பழைய உடன்படிக்கை மாதிரி அவன் என்ன செண்டு போட்டிருக்கான், அவன் என்ன செருப்பு போட்டு வரான், இவன் என்ன சரியில்லை, அவன் என்ன சரியில்லை, இப்படி தான் பார்த்து இப்படியே பாரு. இந்த பழைய உடன்படிக்கை எதையுமே செய்ய விடலை பாருங்க. இவன் மாறணும்னு நினைச்சாலும் இவனுக்கு என்ன பண்ண முடியல, மாறத்தக்க ஒரு ஆற்றல் இல்லை, முடியல, அதை எடுத்து போட முடியல. இப்போ ஆண்டவர் என்ன பண்றாருன்னா அதுக்கான ஆவியையும் அவர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. பலத்தையும் வலிமையையும் அவர் கொடுக்கிறார். பாருங்க 28ஆம் வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். பாருங்க இன்னொரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். ரோமர் 5:5 வாசிக்க விரும்புகிறேன். மேலும் நமக்கு யார் அருளி இருக்கிறாரு? அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்மளுடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறபடினாலே அந்த நம்பிக்கை நம்மை என்ன பண்ணாதான் வெட்கப்படுத்தாதன்பட்டிருக்கு. நமக்கு ஒரு ஆவியானவரை அருளி இருக்கிறாரு. இப்போ அந்த ஆவியானவர் உள்ளுக்குள்ள வந்தவர் என்ன சொல்றாருன்னா அவரோட அந்த தேவ அன்பையும் எடுத்துட்டு வந்திருக்கிறார். ஒன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவ அன்பும் நம்ம உள்ளத்தில் ஊற்றப்பட்டிருக்குது. இன்னொன்று தேவன் என்னிடத்தில் அன்பாகவே இருக்கிறார் என்கிற வெளிச்சமும் நமக்கு உண்டாகிறது. ரெண்டு விதமானது, ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். எத்தனை பேருக்கு எல்லா சூழ்நிலையும் தேவன் என் மேல் அன்பாக இருக்கிறான்ற வெளிப்பாடு இருக்கு? இப்போ சொல்லுவோம். ஆனால் அப்புறம் எதையாவது ஒரு தப்பு பண்ணிட்டோம்னா ஆண்டவர் என் மேலே கோபமாக இருக்கார் போல இருக்குது. எதையாவது மாறுபாடாக நடந்துருச்சுன்னா அவங்களுக்கு திடீர்னு அங்கே வலிச்சிருச்சு, நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோம் போல இருக்குது, அதனால ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணுறாரு, சோதிக்கிறாரு, தண்டிக்கிறாரு. அவர் ஒன்றும் தண்டிக்கலைங்க. எல்லா சூழ்நிலையிலும் அவர் நம்மேல் அன்பாகவே இருக்கிறார். அதனால தான் இன்றைக்கி உயிரோடு நிற்கிறோம். சரிங்களா? அதனால் இந்த இதில் என்ன அப்படிங்க, பரிசுத்தான் நம்மள ஊற்றப்படும் பொழுது தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டு இருக்கிறது. அந்த அன்பும் சேர்ந்து வந்திருக்குது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நமக்குள்ள என்ன இருக்குது? தேவ அன்பு இருக்கா? எங்கே ஊற்றப்பட்டிருக்கு? மண்டையில் இல்லை, சரீரத்தில் இல்லை, ஆவியில் ஊற்றப்பட்டிருக்கு. எல்லாரும் சொல்லுங்க, லா இல்லை லவ். திரும்பி சொல்லுங்க, லா இல்லை லவ். அந்த லவ் எங்கே இருக்கு? இருதயத்தில் இருக்கு, ஆவியில் இருக்கு. இப்போ மாமிசத்தின்படி நடவாமல் நம்ம ஆவியின்படி நடந்தோம்னா நியாயப்பிரமாணத்தின் நீதியை நிறைவேற்றுவோன்னு ரோமர் 8 போட்டிருக்கு. அப்போ சிம்பிளாக போய் நீ களவாயோட நீ பொய் சாட்சி, நீ அதை பண்ணாத, இதெல்லாம் ஒன்றையும் பார்க்காம மாமிசத்தின்படி நடவாமல் ஆவியின்படி ஆவியானவர் நடத்துகிறபடி நம்ம நடந்தாலே, அன்புல நடந்தாலே, அன்பு இதில் தான் எல்லா பிரமாணங்களும் தொங்கிட்டு இருக்குது. நம்ம எல்லாத்தையும் நிறைவு செய்கிறவர்களாக இருப்போம். அதில் நடக்க அவர் நமக்கு ஆவியானவரையும் கொடுத்துட்டார். புரியுதுங்களா? இதுதான் புதிய உடன்படிக்கை. இது தியானிக்கணும். ஏமே இதை தியானிக்க என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்குள்ள இப்போ பாருங்க, அவர் என் இதை எடுத்துட்டார். சின்ன பிள்ளைங்க பாருங்களேன், என் பிள்ளை பென்சில் எடுத்துட்டான், ரப்பர் எடுத்துட்டார் அப்படின்னே சொல்லிட்டுருப்பாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா தன்னோட ஒன்று எடுத்துட்டாங்க. இப்போ தேவ அன்பு எனக்குள்ளே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். தேவன் என்னிடத்துல எப்பவுமே அன்பாக இருக்கிறான்ற நினைப்பு இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு போகிறான்டா. ஹல்லேலூயா. ஆட்டோமேட்டிக்காக பிரமாணம் நிறைவு செய்யப்படுது. நான் ஏன் கோவப்படுறேன்? வச்சுட்டு போட்டோம், எனக்கு கர்த்தர் கொடுப்பார் அப்படின்னு சொல்லுவோம். அவனை காட்டிலும் இவன் நல்லா வாழ்ந்திருப்பான். இந்த நசன்னு ஒன்று போச்சுன்றதுக்காகவே இருக்கிறான் பார்த்தீங்களா? அவனும் முன்னேற மாட்டான், அடுத்தவனையும் முன்னேற விட மாட்டான். நான் சொல்கிறேன், முன்னேறதுக்கான வழி சில நேரத்தில் சிலதை விட்டுட்டு 10 தான் போகுதுன்னு விட்டுட்டு போங்களேன், 100 வரும். ஹல்லேலூயா. சின்ன ஒரு காரியம் பாருங்க, இது ஒரு வெற்றியின் வாழ்க்கை கூட. சரிங்களா? இப்போ நமக்கு அந்த இதை தான் கொடுத்துருக்கிறார் ஆண்டவர். புதிய உடன்படிக்கை என்பது ஏதோ ஏமாந்து போகிற வாழ்க்கை இல்லை. சிலவங்க சொல்லுவாங்க பாருங்க, குனிய குட்டிக்கிட்டே இருப்பாங்க, கொஞ்சம் நிமிர்ந்து நிற்கிறேன். நீ குனிய குட்டுனாலும் நான் ஒரு நாளில் எழுந்து நிமிர்ந்து நின்று உயர்ந்திருப்பேன். ஆண்டவராக இயேசுவை குனிய கொட்டுனாங்கல்ல, அமுக்கி கொட்டுனாங்க. உங்களுக்கு தெரியுமா? அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அடிமையின் ரூபம் எடுத்து, எல்லாமே இறங்கிட்டே வராரு. இன்னும் எவ்வளோதான் இறங்கணும்? அடிமையின் ரூபம் எடுத்து
மனுஷ சாயலாம் வந்துட்டு இல்ல இன்னும் கொட்டுவேன். மனுஷ சாயலானா இன்னும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மரண பரியந்தம். அது மாத்திரம் இல்ல, இன்னும் கொட்டுவேன், சிலுவையின் மரண பரியந்தம் தாழ்த்தினாரு. அண்ணா நான் சொல்றேன், குட்ட குட்ட கொட்ட கொட்டுன்னு கொட்டுனாலும் ஆமென், மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார். ஒருத்தனும் தடுத்து நிறுத்த முடியல. பாதாளத்தின் வாசல்கள் மூடி போட முடியல. இந்த வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவி தானியேலின் தீர்க்க தரிசன புத்தகத்துல அங்கிருந்து வர்ற தேவதூதனை நிப்பாட்டி போட்டான் பாருங்க. அவனால கூட இவர் உயிரோடு எந்திரிக்கும் பொழுது, வானத்தின் வழியாய் போகும் பொழுது தடுத்து நிறுத்த முடியல. அவர் விண்ணகத்திலே ஏறி இன்னைக்கு பரலோகத்திலே பிதாவின் வலது பார்சத்தை விட்டு நத்திங் கேன் ஸ்டாப் யூ. நம்ம தான் நினைக்கிறோம் விட்டு கொடுத்துட்டோம்னா நம்ம போயிடுவோம், நம்ம அப்புறம் ஏமாந்து போய் நிற்போம். கிடையாது, ஒரு நாளும் கிடையாது. அதுக்குன்னு ஆவியானவர் சொல்லாமல் செய்யாதீங்க, சும்மா அதுக்குன்னு ஏமாந்து போக சொல்லலை. பட் ஆண்டவர் சில நேரத்தில் சரி போ விடுன்னு சொல்லிட்டாருன்னா விட்டுருங்க. அதுதான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அந்த அன்பு நம்மளை நடத்தணும், அந்த ஆவியானவர் நம்மை நடத்தணும். ஹல்லேலூயா, சரிங்களா? நம்ம அப்படி நடக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை வச்சிருக்க. இதுதான் புதிய உடன்படிக்கைன்னு ஒரு வாழ்க்கை. சரி, அப்போ நம்ம வருவோம், அடுத்தடுத்த வசனம் வாசிப்போம். பாருங்க, 28ஆம் வசனம். உங்கள் பிதாக்களுக்கு, யாருக்கு? பிதாக்களுக்கு. அப்போ எரேமியா எசேக்கியேலுக்கு சொல்லும் பொழுது உங்கள் பிதாக்கள் சொன்னால் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினது, நான் கொடுத்த தேசத்திலே நீங்கள் குடியிருப்பீர்கள், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாய் இருப்பேன். இதுதான் அடிக்கடி சொல்லிட்டே இருக்கார், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள், நான் உங்கள். எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் பாருங்களேன், அவர் நமக்கு தேவனா வருது. உண்மைதானே? திடீர்னு ஒரு வசனம் ஞாபகம் வருது. நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் நம்ம நாங்கள் அந்த சாமியை கும்பிட்டோம், இந்த சாமியை கும்பிட்டோம், அந்த சாமியை கும்பிட்டோம், இப்போ இயேசு சாமியை கும்பிட்றோம். ஐயா அம்மா, ஏதோ நம்ம கிருபையில் இந்த சாமியெல்லாம் விட்டுட்டு இந்த சாமியை தேடி வந்தோம்ன்றது கிடையாது. அந்த சாமி நம்மளைய அவரோட பிள்ளையா ஏற்றுக்கொண்டது தான் அங்கே இருக்க பெரிய சிலாக்கியமே. ஒரு வசனம் எனக்கு ஞாபகம் வருது பாருங்க. நான் கதை சொல்லலை, எதையுமே நான் சும்மா கதையாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இதுக்கெல்லாம் வசனம் பின்னாடி இருக்குது. எல்லா வசனத்தையும் நான் காமிச்சிட்டே இருந்தேன்னா அப்புறம் டைம் பத்தாது, சரிங்களா? நீங்களாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறனால நான் பேசிக்கிட்டே போகிறேன். இப்படியே பேசிக்கிட்டே போனேன்னா நிறைய பேசிக்கிட்டே போயிடுவேன், சரிங்களா? 14:16 நான் வேண்டிக் கொள்ளேன் அப்பொழுது என்றென்றைக்கும். ஒரு வசனம் வரும் பாருங்களேன், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. 15வது யோவான் 15:16 நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. நீ என்னைய குலசாமியா தெரிந்து கொள்ளலப்பா. நம்ம சொல்லுவோம்ல, இவர் எங்க குலசாமி, நீ எங்க குலசாமியா என்னை தெரிஞ்சு கொள்ளல, நீ என்னைய தெரிந்து கொள்ளல, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளல. என்ன உங்க இருப்பையில் நான் அதனால கடவுளா நின்றுகிட்டு இருக்கிறேன்? கிடையாது. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படி, உங்கள் கனி நிலைத்திருக்கும்படி நான் உங்களை ஏற்படுத்தினேன். நீங்க என்னை ஏற்படுத்தல, நான் உங்களை ஏற்படுத்தினேன், நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அப்ப ஆண்டவர் இந்த வசனத்துல எல்லாம் சொல்றாரு, நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள், நான் தேவனாய் இருக்கிறேன்னு சொல்லும் பொழுது எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம்னா, இந்த உலகத்தில் நமக்கு கிடைத்தற்கரிய ஒரு விலையேற பெற்ற பொக்கிஷம் அவரை நம்முடைய தெய்வமாய் கொண்டிருப்பது. ஹல்லேலூயா, பெரிய பாக்கியங்க. ஏவே இது ரொம்ப ரொம்ப பெரிய பாக்கியம், சரிங்களா? பாருங்க 29ஆம் வசனம். அதே இதில் 29 அப்படியே எரேமியாவுக்கு திருப்பி வந்துரு, சரி எசேக்கியேலுக்கு வந்துருங்க. எசேக்கியேல் 36:29. உங்கள் அசுத்தங்களை எல்லாம் நீக்கி உங்களை ரட்சித்து உங்கள் மேல் பஞ்சத்தை, உங்கள் அக்கிரமங்களை எல்லாம் மன்னிச்சு. 29 தானே? உங்கள் அசுத்தங்களை எல்லாம் நீக்கி, ரைட், உங்கள் அசுத்தங்களை எல்லாம் நீக்கி உங்களை ரட்சித்து உங்கள் மேல் பஞ்சத்தை கட்டளையிடாமல் கோதுமையை வரவழைத்து. இந்த புது உடன்படிக்கையில் நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, அவர் பஞ்சத்தை கட்டளையிட மாட்டார். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா என்னோட ஒரு நண்பர், அவர் பூனேலேருந்து வந்திருந்தார். பார்த்தீங்கன்னா ஒரு பேர் பாண்டியராஜன் அவர் பேர். அவர் பார்த்தீங்கன்னா வேலை நிமித்தமாக பெங்களூர் போனார். பெங்களூரில் இருந்து இப்போ பூனேக்கு போயிருக்கிறார். பூனே போனவர் அவர் அன்றைக்கி வந்திருந்த ஒரு சாட்சி சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டால்,
எல்லா இடத்துலையும் ரிசெஷன் நடந்துகிட்டு இருக்கு. எங்கள் கம்பெனிலையும் பார்த்தா ஷேர் இறங்கிட்டு இருக்கு, ஷேர் வேல்யூ இறங்கிருச்சு. நிறைய இடத்துல கொஞ்சம் காம்படிஷன் ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஆனால் என்னென்னு தெரியல, திடீர்னு என்னைய கூப்பிட்டாங்க. எப்போவுமே மே ஜூனில் தான் அவங்கவுங்க பெர்ஃபார்மன்ஸை பார்த்து ஏதாவது ஒரு இன்க்ரிமெண்ட் போடுவாங்க. என்னை ஃபெப்ரவரியிலே கூப்பிட்டு அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு நடுவில் ஒரு இன்டர்ம்லாம் ஒரு இன்க்ரிமெண்ட் போடுறோன்னு சொல்லி ஒரு 20% போட்டாங்க எனக்கு. இப்போ அவர் சொல்கிறாரு, ஆண்டவர் எல்லாமே உலகத்தில் இன்றைக்கி எல்லாமே வந்து அவனுக்கு வேலை நிற்குமான்னு பார்க்குற நேரத்தில் நமக்கு இன்க்ரிமெண்ட் போட்டுட்ருக்கிறார் அப்படின்னு சொன்னார். ஏமே அப்புறம் நார்மலாக வர இன்க்ரிமெண்ட் மே ஜூனில் வரும். ஆனால் இப்போயே அவருக்கு 20% போட்டிருக்காங்க. அவருக்கு சம்பளமே எனக்கு அப்போது அவர் சேரும்போது சொன்னதே 1,60,000 சொன்னார். நிச்சயமாக இப்போ ஒரு 2ன்னு இருந்துச்சுன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 40,000 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்குறாங்க. அவர் சொல்லும்போது சொன்னார் 20% இன்க்ரிமெண்ட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது எதுக்குன்னா அவருக்கு மாத்திரம் இல்லை, நான் உங்களுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன், இதை விசுவாசிங்க. ஏன்னா இந்த ஆபிரகாமின் உடன்படிக்கை, இப்போ நம்ம இருக்கிற இந்த புதிய உடன்படிக்கை எல்லாம் விசுவாசத்தை சார்ந்தது. அவர் சொல்கிறாரு, உங்கள் அசுத்தங்களையெல்லாம் நீக்கி ஏதோ பாவத்தை மாத்திரம் உபோச்சனம் கொடுத்துட்டு உங்களை பரலோகத்தை வந்து சேர்க்கறது மாத்திரம் இல்லை, உங்களை ரட்சித்தது மாத்திரம் இல்லை, உங்கள் மேல் பஞ்சத்தை கட்டளையிடாமல் கோதுமையை வரவழைத்து அதை பெருக பண்ணி அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். So God wants to bless you. Amen. இந்த பூமியில சொல்றேன், கடனோடு ஒரு வேளை நீங்க இருந்தீங்கன்னா இந்த 2025 ஒரு கடன் எல்லாம் நீக்கப்பட்ட ஒரு புதிய ஒரு வாழ்க்கைக்குள்ள நீங்க கடந்து செல்வீர்களாக. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். கடன் என்பது தேவனுடைய பிள்ளைகளுக்கு வைக்கப்படவே கிடையாது. ஆமென். கர்த்தர் நிறைய ஐடியாஸை கொடுப்பார் உங்களுக்கு. ஆமென். இந்த புதிய உடன்படிக்கையில் பெருக்கங்கள், எல்லாரும் சொல்லுங்க பெருக்கம். இதெல்லாம் சொல்லி சொல்லி பழகணும் பாருங்க. நம்ம எல்லாம் ஆண்டவர் பிள்ளைங்க, நம்ம அதெல்லாம் வேண்டாம், நமக்கு அதெல்லாம் அப்படியே சொல்லி சொல்லியே போயிட்டோம் பாருங்க. ஆண்டவரோட பிள்ளைங்களுக்கு தான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பெருக்கம், பஞ்சத்தை கட்டளையிடாமல். ஹல்லேலூயா. கேராரூரில் பார்த்தீங்கன்னா பஞ்சம் தலைவிரிச்சு ஆடுது. ஈசாக்கு நினைக்கிறாரு சிங்கப்பூர் போயிடலான்னு நினைக்கிறாரு ஸ்பை சம்பத். ஈசாக்கு துபாய் போகலான்னு நினைக்கிறாரு. அன்னைக்குள்ள துபாய் சிங்கப்பூர்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எகிப்து தான். எகிப்துக்கு போகலாம், எங்கள் அப்பாவும் அப்படி தான் பஞ்ச நேரத்தில் போய் அங்கே பொழைச்சிட்டு வந்தார் அப்படின்னு சொல்லி அவர் அதே மாதிரி அப்பாவை மாதிரியே ஒரு ட்ரை பண்ணலாம் நினைக்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், இல்லைப்பா உங்கள் அப்பா வேற, நீ வேற, நீ இதே ஊரில் தங்கியிருன்றார். பஞ்சபூமி, பஞ்சபூமியில் என்ன கிடைக்கும்? ஆண்டவர் விதைக்க சொல்லியிருப்பார், அவர் சொல்கிறதா இவர் செஞ்சிருப்பார். எதை சொல்கிறாரோ அதை மாத்திரம் சொல்லிட்டு ஆண்டவரை நோக்கி பாருங்க. எல்லா விளைச்சல் நிலங்களும் விளை நிலங்களும் அங்கே எல்லாம் பட்டு போயிருச்சு. ஆனால் இவர் இது மாத்திரம் செலுத்து ஓங்குன உடனே அவன் வர வர விருத்தி அடைந்து ஏமேன் எப்படி ஆயிட்டானா? மகா பெரியவனானான். ஹல்லேலூயா. he became extremely rich. எல்லாம் சொல்லுங்க எக்ஸ்ட்ரீம். எக்ஸ்ட்ரீம் இல்லை பிரதர், ஆண்டவர் நம்ம தேவைகளை சந்திப்பார் பிரதர். ஆபிரகாமின் உடன்படிக்கையில் வந்தவர் ஈசாக்கு. ஈசாக்குக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் தான் கர்த்தர் வச்சிருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாவது யோசிப்போமே. ஏமே ஆசீர்வாதங்களை கர்த்தர் கட்டளையிடுவார், பெருக பண்ணுவார். ஹல்லேலூயா. பின்னாடி ஒரு சத்தத்தையும் காணாம. வேண்டாமா? காசு வேண்டான்னா சொல்லுங்க, என்கிட்ட கொடுத்துருங்க. சும்மா சொல்கிறேன், எனக்கு வேண்டாம் சொல்கிறேன், எனக்கு வேண்டாம்னா உங்கள்கிட்ட இருந்து வேண்டாம், எனக்கு கர்த்தர் கொடுப்பாரு. வேண்டான்னு மாத்திரம் சொல்கிறதே கிடையாது. சரிங்களா? ஆண்டவர்கிட்ட நம்ம வாங்க பழகலைன்னா இவங்க தருவாங்களா, அவங்க தருவாங்களா, இவங்க தருவாங்களான்னு பார்த்து பழக வேண்டியது இருக்கும். ஆனால் ஆண்டவர் அவர் அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி மடியிலே போடுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. புதிய உடன்படிக்கையில் ஆண்டவர் சொல்றார், உங்கள் மேல் பஞ்சத்தை கட்டளையிடாமல். இன்னைக்கு எக்கானமி பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் ரிசெஷன். வேலையில் பார்த்தீங்கன்னா வேலைக்கு எடுக்கிறதெல்லாம் இப்போ பிடெக் முடிச்சுட்டு ஐடி முடிச்சு சிஎஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சுட்டு அடுத்த பிளேஸ்மெண்ட் ஆகுமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறான். ஏன்னா அவ்வளவு ஐடி கம்பெனி அவ்வளவு பிக்கப் பண்ணி தூக்கணவெல்லாம் இப்போ யோசிக்கிறான். எத்தனை பேர் தாண்டா எடுக்கிறது? ஏன்னா யூஎஸில் ரிசெஷன், எல்லா இடத்துலையும் ரிசெஷன், எல்லாமே சிக்கல் வந்த உடனே இன்னைக்கு எல்லாமே தடுத்து நிற்கிது. ஆனால் நான் சொல்கிறேன், கர்த்தர் நம்மோட பிள்ளைகளை நம்மளை வாழ்வளிக்கிற கர்த்தர், உயர்த்துகிற கர்த்தர் நிச்சயமான முறையில் நம்ம தலைகளை உயர்த்துவார். ஹல்லேலூயா. இதை நம்பணும், இதை விசுவாசிக்கணும். ஏன்னா இது விசுவாசத்தினால தான் நீதிமான். ஏமேன். இல்லைன்னா செத்து போவான். அப்படி தானே அர்த்தம். விசுவாசத்தினால் நீதிமான். அப்போ விசுவாசிக்கலன்னா
ஏமேன். விசுவாசத்தினால் நீதிமான் லாபம் அடைவான், இல்லைன்னா நஷ்டம் அடைவான். விசுவாசத்தினாலே அவன் பிள்ளைகள் எல்லாம் வாழ்ந்திருப்பார்கள், விசுவாசம் இல்லைன்னா தாழ்ந்திருப்பார்கள். சரிங்களா? மாற்றி மாற்றி பார்க்கலாம். அப்போ என்னன்னா, ஜஸ்ட் ஐ பிலீவ். என்ன பிலீவ் பண்ணுறேன்னா, அவர் நல்லவர் என்பதை நான் ருசித்து பார்க்கிறேன். ஹல்லேலூயா. நல்லவர், ஏராளம் தாராளமாய் என்னை ஆசீர்வதிக்கிறவர். ஹல்லேலூயா. எனக்கு 3 பிள்ளைங்க. இந்த 3 பிள்ளைங்களை குறித்து ஒரு நாளாவது நான் அந்த 3 பிள்ளைங்க ஏதோ பொழைச்சி வாழ்ந்துட்டா போதும் அப்படின்னு ஒரு நாள் நான் நினச்சது. எல்லாமே டாப்பாக வரணும். என்னால் என்ன முடிஞ்சிச்சோ அவனை படிக்க வச்சேன். இன்னும் என்ன முடியுதோ அதையும் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். ஒரு தகப்பனுக்கே இந்த இருதயம் இருக்கும்னா, அந்த பரம தகப்பன் நம்மளை எப்படி வச்சிருப்பார், நம்ம பிள்ளைகளை குறித்து எப்படி நினச்சிருப்பார். தலைமுறையாய் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லி மேன்மையான எண்ணங்களை நம்ம வைத்திருக்கிறவர் தான் நம்முடைய தகப்பன். ஹல்லேலூயா. நம்ம குருவி மண்ட மூலையில் அவர் இப்படி வச்சுருப்பாரோ, நான் தப்பு பண்ணிட்டேனோ அதனால் வச்சுட்டு அப்படியே கண்ணை உறுத்தி பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. எவனா தப்பு பண்ண மண்டையில் கொட்டுறதுக்கு. இது டீச்சர் கிடையாது. நம்ம சொல்ல மேத்ஸ் டீச்சர் தான் அப்படி இருக்கும். எல்லாருக்குமே பிடிக்காத ஒரு டீச்சர். நீங்கள் மேத்ஸ் டீச்சரில் இல்லை, சரி, மேத்ஸ் டீச்சர் தான் நமக்கு அப்படி இருக்கும் பாருங்கள். இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்குது அந்த மேத்ஸ் டீச்சரை. ஏமே அவர் அப்படி கிடையாது, மேத்ஸ் டீச்சர் கிடையாது. அவர் நல்லவர். அளவு he is a good teacher. Amen. அவர் is a good shepherd. நல்ல மேய்ப்பர். Amen. சரி, இப்போ வாங்க, இப்போ 30ஆவது வசனம் வாசிக்க முடிய விரும்புகிறேன். நீங்கள் இனிமேல் ஜாதிகளுக்குள்ளே பஞ்சத்தினால் உண்டாகும் நிந்தையை அடையாதபடி விருட்சத்தின் கனிகளையும் வயலின் பலன்களையும் பெருக பண்ணுவேன் ஆண்டவர் சொல்றார். பஞ்சத்தினால் உண்டாகும் நிந்தை இயேசுவின் நாமத்தினால் இந்த தேவ பிள்ளைகளை விட்டு நீங்கட்டும். ஹல்லேலூயா. ஏதோ ஒரு சூழ்நிலையில் கடன் வாங்கி இருந்திருக்கலாம், இழந்து போனதுனால கடன் வாங்கியிருக்கலாம். நிறைய பேரோட பிரச்சனை இன்னைக்கு என்ன அப்படி தெரியுமா? கிறிஸ்தவ வட்டாரங்களில் நான் போய் பார்க்குறேன், வியாதியான்னு பார்த்தா இருக்குது, வியாதி இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் 99% பிரச்சனை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பண பிரச்சனை தான். ஏதோ ஒரு விதத்தில் அவன் கடன் பட்டுறான், இல்லைன்னா பிள்ளை கடன் வாங்கி நின்ன நிலைமையில் அந்த தாய் அழுதுகிட்டு இருக்கிறா. நான் ஒரு கவர்மெண்ட்டில் வேலை பார்த்தேங்க, ஆனால் என் பையன் ஒரு 7 லட்ச ரூபா கடனில் நிற்கிறான். இப்போ நாங்கள் எங்கள் சர்ச்சில் எப்படி பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அன்னைக்கு ஒருத்தர் சொல்கிறாரு 6 கோடி கடன்னாரு. அட்டேங்க அப்பா, நாங்கள் தள்ளியே நிற்கிறேன்ட்டு. ஏன்னா இப்போ லெவல் கூடிக்கிட்டே போகுது. நான் சொன்னேன், அப்புறம் சரி ரைட், அவர் என்ன செய்வார் பாவம். நான் சொன்னேன், அதையும் கர்த்தர் மாற்றுவார். நீ ஏதோ ஒரு தவறு செஞ்சு ஏதோ ஒன்னை இழந்து போய் இன்னைக்கு இந்த நல்ல தெய்வத்தை தேடி வந்துட்ட. இந்த நல்ல தெய்வம் பஞ்சத்தினால் உண்டாகும் நிந்தையை அடையாதபடிக்கு பண்ணுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீக்கி போடுவார். கடன் பிரச்சனைகளின் எல்லா விதமான அவமானங்களையும் லவலட்சணங்களையும் மாற்றி போடுவார். ஏமேன். மீதம் எடுக்க வைக்கிறவர் தான் ஏன் கருதர். 5 அப்பா 2 மீனை கொண்டு 5000 பேரை போஷிச்சா போதும்னு விட்டுற மாட்டாரு, மீதம் எடுக்க வைப்பார். 12 கூரை நிறைய மீதம் எடுத்தார்கள். இவர் தேவைக்கு மாத்திரம் கொடுக்கிறவர்ல, தேவைக்கு மேலையும் கொடுக்கிற ஒரு நல்ல தகப்பன். இதுதான் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. நம்மளாம் ஒரு சின்ன கால்குலேஷன் போட்டெல்லாம் வச்சிடக்கூடாது. அப்போ இந்த தேவன் பாருங்க, பஞ்சத்தினால் உண்டாகும் நிந்தையையும் அவர் என்ன பண்றாரு? பாவர்ட்டி இஸ் அ கர்ஸ்ங்க. தரித்திரம் என்பது சாபம். அந்த சாப பீடை நமக்கு இருக்கக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு செழிப்பு இருக்கணும். இந்த எண்ணத்தை மாத்திரம் கொண்டு வந்துட்டீங்கனாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும். நிறைய நேரத்தில் இந்த மனசில் தான் நம்ம தடுத்து நிப்பாட்டிகிட்டு இருக்கோம். எனக்கு இந்த கவர்மெண்ட் வேலை இருக்குங்க, மாதம் மாதம் சம்பளம் கிடைக்குதுங்க, அதவ்வளோதாங்க நாங்கள் நிம்மதியாக இருக்கிறோங்க. ஏன் அதுக்கு மேலே வந்தால் எதையும் போய் செய்யணும்னு சொல்ல வரல. ஆண்டவர் சொல்லாமல் எதையும் செய்யாதீங்க, அகலக்கால் வைக்கிறதுக்கானு சொல்லலை. ஆனால் அதுக்கு மேலேயும் கர்த்தர் கொடுப்பாரு. நான் என் நண்பர் வந்திருக்கிறாரு. எங்கே உட்காந்துருக்கிறாரு அவர்? அதான் அங்கே உட்காந்துருக்கிறார் நண்பர். நான் வரும்போது காரில் உரப்பும் பொழுது அவர்கிட்ட சொல்லிட்டே வந்தேன், உசிலம்பட்டிக்கு மொதல் தடவை ஊழியத்துக்கு போகிறேன். இந்த ஊழியம் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு மனசில் பிரதர் கூப்பிட்ட உடனே எந்த வாரம் அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன் அப்படியே ஒன்று, ஏன்னா இந்த இடம் திருநெல்வேலி எல்லாம் எக்ஸ்ட்ரா நிறைய ஊர்களுக்கும் கொடுத்து வச்சுருந்தேன். ஏன்னா ஒரு இடத்த கட் பண்ணிட்டேன், இப்போ மினிஸ்ட்ரியே இப்போ வெவ்வேறு இடத்துக்கு போகணுன்றதுக்காக. அப்போ 5ஆவது வாரம் வரேன் பிரதர் அப்படின்னு சொன்னேன்.
5வது வாரம் நான் பாஸ்டர் ஜோசப் பாலச்சந்திரன் கீழேருந்து ஊழியம் பண்ணுறேன். ஏன்னா எனக்கும் ஒரு மேலே ஒருத்தர் வச்சிருக்கணும், ஒரு மேற்பார்வையில் இருக்கணுன்றதுக்காக வச்சுருக்கிறேன். இப்போ பிரதர் பார்த்தீங்கன்னா அருமையாக அவங்களுடைய மாமனாரை வச்சுருக்கிறாங்க. அவங்க என்னை வந்த உடனே நிறைய கதை சொல்லிட்டாங்க உட்காந்து. உங்கள் அப்பா தான் கவனிக்கலை, ஏன்னா சீரியஸாக அண்டர்லைன் பண்ணிகிட்டு இருக்காங்க, பரவாயில்ல. ஆனால் அவங்க சொல்லிட்டாங்க, நானும் அவரும் சேர்ந்து பண்ணுகிறோம். அப்படி ஒரு ஆள் இருக்கிறது நல்லது. இன்றைக்கி ஊழியத்தில் எதுலேயுமே நமக்கு ஒரு ஆள், ஏன்னா நானாக போவேன் அப்படின்றது கிடையாது. நான் பாருங்கள், அப்போ அவர் சொன்னேன், அவங்க ஏதாவது ஸ்பெஷலாக அனுப்பிச்சாங்கன்னா, ஆனால் இப்போ அவங்களுக்கு உடம்பு சரியில்லாதனால அவங்க எதுவுமே ஒன்றும் சொல்லலை. நான் இங்கே வந்துட்டேன். வரும்போதே நான் ஒரு காரியத்தை சொல்லிட்டு வந்தேன். இப்போ நான் இங்கே வந்து பண்ணுன்னா, நல்லா கவனிங்க, நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படி கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஜாப்லேயே அதில் வேலையில் இருப்பீங்க. மாதம் முடிஞ்சோன்னு என்ன இருக்கும்? மாதம் வேலை பார்த்து முடிச்சா தானே உங்களுக்கு சம்பளம், சரிங்களா? அப்படி தானே இருக்கணும், அப்படி தானே நம்ம எதிர்பார்ப்போம். இப்போ நான் இங்கே வரேன், இப்போ நான் ஒரு ஊழியக்காரன், ஏன் பொழப்பு இதில் இருக்குது? சும்மா சொல்லுங்களேன். ஊழியத்தில் இருக்குன்னா எப்படி, ஊழியத்தில் எப்படி இருக்குது? சொல்லுங்களேன், அப்படியே நல்லா சொல்லுங்கள், ஒன்றும் நான் தப்பாலாம் எடுத்துக்க மாட்டேன். எதில் இருக்குது? இப்போ இங்கே வந்திருக்கிற ஊழியத்துக்கு என் பொழப்பு எதில் இருக்குது? காணிக்க யார் கொடுப்பார்? காணிக்க என்னங்க இப்படி காமிச்சிட்டீங்க? அவர் தான் கொடுக்கணும், அவர் தான் என்னை கூப்பிட்டாரு. பிளெயினாக சொல்லுங்கள், ஒன்றும் தப்பு இல்லை. நம்ம எல்லாத்தையும் கத்தர காமிச்சிட்டே அப்படியே போயிட்டுருவோம். இப்போ நான் இங்கே வந்துருக்கிறேன், முடித்த உடனே யார் எனக்கு கவர் கொடுப்பா? இப்போ தான் கையை காமிக்கிறீங்க, கரெக்டாக. நான் வேறு யாரும் இல்லை, நான் ஊழியத்தை முடிச்சு போகும்பொழுது அவர் எனக்கு என்ன பண்ணுவார்? கவர் கொடுப்பார். அப்போ நான் ஊழியத்தை முடிச்சதுக்கப்புறம் தான் அவர் கொடுப்பார், சரிங்களா? இதுதான் நம்ம எதிர்பார்ப்பு, வர்ற எதிர்பார்ப்பு. நீங்கள் வேலை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் தான் 30ஆம் தேதி அவன் என்ன பண்ணுவான்? சம்பளமே. அதுக்கு முன்னாடி எதிர்பார்க்க முடியாதுன்னு சொல்கிறீங்க. நான் சொல்கிறேன், அந்த எங்கள் பிரதர் சாட்சியாக இருக்கிறார். நான் காரில் வரப்போகும்பொழுது ஒரு பிரதர் என்னை கூப்பிட்டார். பிரதர், போன வாரம் எனக்கு நீங்கள் ஒரு வார்த்தை கொடுத்தீங்க, அந்த வார்த்தையை நாங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், கர்த்தர் எங்களை ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறாரு, அந்த முதல் பலனை நான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய தொகையை தான் போட்டு வச்சுருந்தார் எனக்கு ஜிபேயில். நான் அவர்கிட்ட வரும்போதே சொன்னேன், நாங்கள் போய் இல்லை, போகிறதுக்கு முன்னாடியே கர்த்தர் எனக்கு கொடுத்துட்டாரு. ஏவே நான் என்ன சொல்கிறேன், இப்படி தான் கர்த்தர் கனப்படுத்துவார். ஊழியக்காரருக்கு செய்வார், நீங்கள் பாட்டு விட்டுறாதீங்க. அதனால தான் சொல்கிறேன், உங்கள் ஓனர் உங்களுக்கு சம்பளம் போடுறதுக்கு முன்னாடி கர்த்தர் எப்படி வேணாலும் சம்பளம் கொடுப்பார். அப்படியே சிலவங்க யோசிக்கிறாங்க, அது எப்படிங்க நடக்கும்? ஏங்க, பைபிளில் உள்ள கதையெல்லாம் நம்புறீங்க நீங்கள்? காத்தடிச்சிச்சான், காடை வந்துச்சான், அதெல்லாம் நம்புறீங்கல்ல? அதை நம்புவோங்க. ஏங்க, உங்களுக்கு ஒரு காத்தடிச்சு வரக்கூடாதா? பிரதர், மீனை பிடிச்சாங்கலாம், மீனை பிடிச்சா வேலைக்காசு, இதெல்லாம் நம்பல முடியுதா? என்னங்க அதெல்லாம் நம்புறீங்கல்ல? இப்போ யோசிக்கிறாங்க, இப்போ என்னதான் செய்ய சொல்றீங்க? இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் தேவைகளை சந்திப்பார். இந்த குறுகுன வட்டத்திலேயே இவன் கொடுப்பான், அவன் கொடுப்பான், இவன் கொடுப்பான்றதெல்லாம் உற்றுங்க. ஏவன் என் தேவன் ஒரு காற்றை அனுப்பியாவது, ஏவன் இதுதான் நம்முடைய தேவன். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? பஞ்சத்தினால் உண்டாகும் நிந்தையை அவர் நீக்க அவ்வளோ வைராக்கியமா இருக்கிறார். அதனால தான் நான் இதை பேசிக்கிட்டு இருக்கிறேன். என் பிள்ளைக்கு ஒரு குறை வந்துருச்சுன்னா நான் சொல்கிறேன், எப்படியாவது என்னுடைய எதையாவது வித்தாவது அந்த நேரத்தில் அவனுடைய அந்த நிந்தையை மாற்றணும்னு விரும்புவேன். அப்போ அந்த பரலோக தகப்பன் தம்முடைய பிள்ளைகளுடைய நிந்தையை மாற்றுவது எவ்வளவு நிச்சயம். இந்த 2025 இன்னைக்கு எழுதி வச்சு சவாலோடு போங்க. 2025 நான் முடிக்கிறதுக்கு முன்னாடி எல்லா கடன்களை விட்டு வெளியே வந்துடுவேன். சிலர் யோசிக்கிறீங்க, கணக்கு போட்டால் கூட வராதே, மாதம் இவ்வளவு அடைச்சா கூட எனக்கு முடியாதே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். விசுவாசிங்க. ஹல்லேலூயா. விசுவாசத்தினால் நீதிமான் அற்புதங்களை பார்ப்பான். ஏமேன். கடன்களை அடைப்பான். பஞ்சத்தினால் உண்டாகும் நிந்தையை நீக்கி போடுவான். ஹல்லேலூயா. விசுவாசிங்க. நம்முடைய தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. God is a good God. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், நீண்ட நாட்களாய் பாழாய் கிடந்த வீடுகளை நீங்கள் கட்டுவீர்கள். அது வசனத்தை எனக்கு கொடுத்தாரு. ஏன்னா அந்த இடத்துல நான் எழுதி வச்சிருக்கேன். எஸ்ஐயா 58:12 ஒரு அந்த பகுதியில் எப்படி இருக்குன்னா, பூர்வ முதல் பாழாய் கடந்த ஸ்தலங்களை கட்டுவீர்கள். இது யாருக்கோ கர்த்தர் அவர் வாக்குத்தத்தமாக கொடுக்குறார். அதில் பாருங்கள், உன்னிடத்துலேருந்து தோன்றினவர்கள்லாம் வருது, அதெல்லாம் இல்லை. எனக்கு கர்த்தர் சொல்லும்போது சொன்னார், பூர்வ முதல் பாழாய் கடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள். நிறைய பேர் கட்ட போறீங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு வரும். ஹல்லேலூயா. 8 ஆளாயிருச்சா பிரதர்?
நான் அப்படியே பரவாயில்லையே, நீங்கள் இவ்வளோ நல்லா கவனிச்சனால நான் இவ்வளோ போயிட்டு இருக்கிறேன் ஸ்ட்ராங்காக. சரிங்களா? சரி ரைட். பாலாய் கடந்த இடங்களை கட்டுவார்கள். ரைட். நான் ஒரு காரியத்தை சொல்கிறேன் பாருங்கள். சரி, வேறு எதுவும் இல்லை. வேகமாக 2 வசனத்தை வாசிப்போம். அப்புறம் ஒரு சின்ன ஒரு கதையாவது நான் சொல்லலைன்னா, கதை கேட்கலன்னா நல்லா இருக்காது நம்ம ஊரில். பாருங்கள், எசேக்கியேல் 37:26. பிரதர் நீங்கள் சத்தமாக வாசிங்க பிரதர். 27, 28 மாத்திரம் வாசிங்க. அந்த உடன்படிக்கையினுடைய இன்னொரு பகுதியை காண்பிச்சுட்டு நான் எப்படி 8:30க்கு முடிச்சிடறேன். ஏன்னா நிறைய பேருக்கு 8:30க்கு போனால் நாளைக்கு வேலை இருக்கலாம், சிலவங்களுக்கு வேலை இருக்காது, பேங்க்லலாம் இருக்காது. சரி. 37, 27, 28, 26, 37, 26, 28. நான் அவர்களோட சமாதான உடன்படிக்கை செய்வேன். சமாதான உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சமாதான உடன்படிக்கை. ஹல்லேலூயா. முன்னாடி ஆண்டவருக்கு நமக்கும் சின்ன சின்ன அப்படியே ஏதாவது சங்கடங்கள் இருந்துட்டு இருக்கலாம். இப்போ என்னாச்சு? எந்த சங்கடம்? என் பையன் தப்பு பண்ணி தாறுமாறாக போயிட்டு இருந்தான்னா எனக்கு எப்படி இருக்கும்? என் பையன் மேலே சங்கடமாக இருக்கும். இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த சங்கடமும் இல்லை. ஏன்னா நடுவில் இன்னொருத்தர் நிற்கிறாரு. ஏமே, அதனால் அந்த சமாதானத்தை அவர் உண்டு பண்ணிட்டார். ஒரு சமாதானத்தின் உடன்படிக்கை. ஏமே, என்னை திரும்பி நான் தான் எப்போவுமே ஒரு காரியத்தை சொல்வேன். ஒரு வேளை நான் வழி தப்பி போய் நான் உளுந்துட்டேன்னாலும் அவர் மேலே நின்று வேடிக்கை பார்த்துட்டு, நீ தப்பு பண்ணலடா, உழு, நல்லா பட்டாதான் உனக்கு புரியும், அப்போதான் உனக்கு திருந்துவ அப்படின்னு சொல்ல மாட்டார். அவரும் எனக்காக அதே இடத்துக்கு இறங்கி என்னை தூக்கி எடுக்கிற வரைக்கும் வைராக்கியமாக என்னோடு நடக்கிற ஒரு நல்ல தகப்பனாக இருக்கு. ஏமே, Holy Spirit is not a spectator. Holy Spirit is a helper. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் துணையாளர், வேடிக்கை பார்க்கிற பார்வையாளன் கிடையாது. நம்மளோடு கூட எல்லா அதை தான் சங்கீதக்காரன் அழகாக புரிஞ்சிருந்தார் பாருங்க. நல்லா உயர்ந்திருக்கும் போது அவர் இருக்கிறாரு. அதே நேரத்தில் மரண பள்ளத்தாக்கின் இருளிலே நடந்தாலும் பொல்லாப்பு கஞ்சிடேன், ஏன்னா தேவரே நீர் என்னோட கூட இருக்கிறீர். ஹல்லேலூயா. You are with me always. அவர் நம்மளோட கூட எப்பொழுதும் இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ வாசிங்க அந்த 2 வசனத்தை. அது அவர்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக இருக்கும். நான் அவர்களோட சமாதான உடன்படிக்கை, அது வாசிருங்க, சமாதான உடன்படிக்கை செய்வேன். அவர்களோட சமாதான உடன்படிக்கை செய்வேன், அது அவர்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக இருக்கும். நான் அவர்களை நிலைப்படுத்தி அவர்களை வர்த்திக்க பண்ணி அவர்கள் நடுவிலே என் பரிசுத்த ஸ்தலத்தை என்றென்றைக்கும் ஸ்தாபிப்பேன். நான் அவர்களை என்ன பண்ணுவேனா? எல்லாம் சொல்ல, நிலைப்படுத்தி, குலைச்சு போட்டு இல்லை, நிலைப்படுத்தி. அடுத்து அவர்களை என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவாரா? உடன்படிக்கை மாறாத தேவன். அவரை நீங்கள் நம்புனீங்கன்னா நீங்கள் பெருக தான் செய்வீங்க. ஹல்லேலூயா. வர்த்திக்க பண்ணி அவர்கள் நடுவில் என் பரிசுத்த அடுத்த 28 அப்படியே என் பரிசுத்த ஸ்தலம் அவர் நடுவில் என்றென்றைக்கும் இருக்கும்போது நான் இஸ்ரவேலை பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர் என்று ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள் என்றார். அப்ப இஸ்ரவேலை பரிசுத்தம் பண்ணுகிறவர் அவர். பரிசுத்தம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? பரிசுத்தம்னா என்ன தெரியுமா? நிறைய இடத்துல பரிசுத்தம் அப்படின்னு சொன்னா சுத்தம் பண்ணிக்கிட்டு இருப்பார் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். பரிசுத்தம் என்னன்னா செட் அப்பார்ட் பண்றது. ஹல்லேலூயா. நம்மளை மற்றவங்களை காட்டிலும் வித்தியாசமா காண்பிப்பார். ஹல்லேலூயா. செட் அப்பார்ட் பண்ணி, இது உடன்படிக்கையின் ஜனங்கள் என்பதை கர்த்தர் மற்ற ஜனங்களுக்கு காண்பிப்பார், உறுதிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். சரிங்களா? பாருங்க, ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு சின்ன அந்த ஸ்ட்ரென்த் ஆஃப் த கவர்னன்ட்டை மாத்திரம் காண்பிக்க விரும்புகிறேன். அதுக்கு ஒரு சின்ன இல்லஸ்ட்ரேஷன் கொடுத்துட்டு, உடன்படிக்கை என்பது என்ன அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த உடன்படிக்கைன்னு சொன்னாலே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் பழைய ஏற்பாடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பெரித் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கும் எபிரேய மொழியில். பெரித்துன்னு சொன்னாலே கட், வெட்டப்படுகிற விதத்திலே அப்படின்றது அதனுடைய அர்த்தம். இன்னொரு விதத்தில் சொன்னால் ரத்தம் சிந்தப்படுகிற விதத்திலே வெட்டப்படுதல், அது பேர் தான் உடன்படிக்கை. நமக்கு சிம்பிள் டேர்மில் உடன்படிக்கை நினைக்கிறோம். உடன்படிக்கை வெஜிடேரியன் கிடையாது, உடன்படிக்கை நான் வெஜிடேரியன். சிம்பிளாக புரியறதுக்காக சொல்கிறேன். உடன்படிக்கைனாலே அங்கே வெட்டப்படணும், ரத்த சிந்துகிற விதமாய். பார்த்தீங்கன்னா டேவிட் லிவிங்ஸ்டோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருமையான மிஷினரி, ஆப்பிரிக்க தேசத்தில் மிஷினரியாய் கடந்து சென்ற ஒரு ஸ்காட்லாந்து மிஷினரி. அவர் ஆப்பிரிக்க தேசத்தில் ஊழியம் செய்து கொண்டு மிஷினரியாய் போய் கொண்டு இருக்கும் பொழுது திடீர்னு அவரை சில வருஷங்கள் காண முடியலன்னு சொன்ன உடனே அதே மிஷினரி ஸ்தாபனம் இன்னொருத்தர் அனுப்புகிறாரு, ஹென்ரி மார்டன் ஸ்டான்லி அப்படின்னு சொல்லி, ஸ்டான்லின்ற பேரில் உள்ள இன்னொரு மிஷினரியை அவங்க அனுப்புகிறாங்க.
அனுப்பும் பொழுது அந்த மனுஷன் அவரை தேடி போய்கொண்டே இருக்கிறாரு. போய் கொண்டிருக்கும் பொழுது அவரும் ஒரு சில கருப்பின மக்களை அவரோட வச்சுட்டு, ஆப்பிரிக்கா மக்களை வச்சுட்டு, ஒரு கைடையும் வச்சுக்கிட்டு, ஒரு ஆப்பிரிக்கன் கைடு தான், ஏன்னா ஊர் தெரியாது பாருங்க, அவரை தேடி தேடி போறாரு. எந்தெந்த இடத்துல சொல்றான், ஆமா இங்க வந்தாருங்க, இப்ப அங்க போறேன்னு சொன்னாரு அப்படின்னு சொன்னவர் உயிரோட இருக்கிறாரான்னு கூட தெரியாது. அந்த நாட்களில் செல்போன்லாம் கிடையாது. இது எப்படின்னா 18ஆம் நூற்றாண்டும் 19ஆம் நூற்றாண்டுக்கும் இடைப்பட்ட நாட்கள்ல நடந்த ஒரு காரியம். பாத்தீங்கன்னா அவர் தேடி போறாரு போறாரு போறாரு. கடைசியில் ஒரு 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 பெரிய ஜாதி தலைவன் இடத்துல வர்றாரு. அந்த பெரிய ஜாதி தலைவன் அவன் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் ட்ரைபு. அந்த ட்ரைபில் இருக்கிற அந்த மனுஷன் சொல்கிறான், நீ யாருன்னெலாம் எனக்கு தெரியாது, ஆக மொத்தம் நீ இந்த இடத்த விட்டு வெளியில் போயிடணும், ஓ ஊருக்கு நீ போ அப்படின்னு சொல்கிறான். இல்லைன்னு சொன்ன நான் உன் கூட யுத்தம் பண்ணுவேன் அப்படின்றான். இவர் ஒரு சின்ன கூட்டத்தோடு இருக்கிறாரு. அவன் பெரிய ஜாதியோட ஒரு தலைவன். அவனை தாண்டி தான் இவர் அவரை தேடி போகணும், டேவிட் லிவிங்ஸ்டனை. அப்போ அந்த இடத்துல வந்திருக்கிறாரு. அந்த பெரிய ஜாதி தலைவன் சொல்கிறான், நீ இடத்த காலி பண்ணு, நீ கட்டாயம் வெளியேறணும், நீ இங்கே இருக்கக்கூடாது, உன்னை இங்கே எங்கேயாவது பார்த்தேன்னா நான் அதுக்கப்புறம் உன் மேலே நான் யுத்தம் தான் நான் தொடுப்பேன், நான் உன்னோட இருக்கிறவங்களெல்லாம் கொன்று போடுவேன். சூழ்நிலையின்படி பார்த்தா நிச்சயமான முறையில் எல்லாரும் செத்து போக தான் செய்யணும். அந்த ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. ஏன்னா பெரிய ஜாதி தலைவன். இப்போ அவன் கூட வந்து மத்தியஸ்தன் ஒரு இடத்துல சொல்கிறான், நமக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது அப்படின்றான். இந்த யுத்தத்தை தவிர்க்கணும், அவன் நம்மளோட ஸ்நேகம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஒரே ஒரு வழி தான் இருக்குது, நம்ம அவனோட உடன்படிக்கை பண்ணுனா இது ஓகே ஆகும் அப்படின்றான். அப்போ இவர் கேட்குறாரு, என்னப்பா உடன்படிக்கைனா என்னன்னு கேட்கும்போது அவன் சொல்கிறான், அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரத்தம் சிந்துகிற விதமாய் வெட்டப்படணும் நம்முடைய உறுப்புள்ள நம்ம கை பக்கத்தில் ஒரு இடத்துல. அதன் பின்பு அந்த ரத்தம் கலக்கப்படணும். அதுக்கப்புறம் நம்முடைய ஏதாவது ஒரு ஆட்கள் அந்த ரத்தத்திலே அவர்கள் பானமும் பண்ணணும். ஸோ ஓ ரத்தம் ஏ ரத்தம், ஏ ரத்தம் ஓ ரத்தம். நல்லா தெரியும். சிலர் அப்படியே மூஞ்ச சொல்லிக்கிறாங்க, அந்த ரத்தத்தை குடி அப்படின்னு ஊன்றாங்க. இன்னைக்கு நம்ம புதிய உடன்படிக்கையின் அந்த பந்தியில் இயேசுவின் ரத்தத்தை, ஏமேன், அதன் அடையாளமாக இல்லைங்க. அவர் சொல்றாரு, இது என்னுடைய ரத்தமாய் இருக்கிறது. ஏமே பாருங்க. அப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன, கிஃப்ட் வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கணும். இதை பண்ணி அவன் ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி உடன்படிக்கை பண்ணிட்டோம்னா நீங்களும் அவரும் ஒரே ஜனமாய் மாறுகிறீர்கள். அப்போ அவனோட ஒத்தாசம் அவனுக்கு கிடைக்கும் அப்படின்றாங்க. இவருக்கு வேற வழியே இல்லை. கடைசியில் ஒத்துக்கொள்கிறார். ஒத்துக்கொண்ட உடனே அந்த பெரிய ஜாதி தலைவனும் இவரும் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த எல்லா சடங்காச்சாரங்களையும் செய்கிறாங்க. எல்லா சடங்காச்சாரங்களையும் முடிஞ்ச பின்பு அவங்க என்ன பண்ணுறாருன்னா கிஃப்ட் கொடுக்கணும். அப்போ அவன் வந்து இவர்கிட்ட எதையாவது டிமாண்ட் பண்ண முடியும், டிமாண்ட் பண்ணதை கொடுக்கணும். அவன் பார்க்குறான், இவர் செல்லமாக ஒரு ஆடை கூடையே வச்சுக்கிட்டு இருக்கிறான்றது தெரியுது. இவர் ஏன் அந்த ஆடை கூடையே வச்சுக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வயிற்றில் ஒரு பிரச்சனை. அந்த ஆட்டுப்பால் அவருக்கு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த வயிற்று வலிக்கு ஒரு மருந்தாக இருந்தது. ஸோ போகிற இடத்துல இவருக்கு ஆட்டுப்பால் கிடைக்காம இருக்கும். அதனால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆடை கூடையே கூட்டிகிட்டு போனார். அது செல்ல பிராணியாகவே மாறிடுச்சு. இவருக்கு எப்போல்லாம் அந்த வயிற்று வலிக்குதோ அந்த ஆட்டுப்பாலை கறந்து குடித்தா இவருக்கு வயிற்று வலி நீங்கி போச்சு. அந்த ஒரு சின்ன நோவு, அந்த நோவுக்கு உள்ள மருந்து அது. இது அதனால் கூட்டிகிட்டு போகிறாரு. இப்போ அவன் பார்த்த உடனே அந்த ஜாதி தலைவன் சொல்கிறான், எனக்கு அந்த ஆடு வேணும் அப்படின்றான். இவர் சொல்கிறாரு, இந்த ஆடு எனக்கு பிரியமான ஆடு, எனக்கு வியாதிக்கு எனக்கு இது மருந்து, இதனோட பால், இதை நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்றார். அப்போ அந்த மத்தியஸ்தன் சொல்கிறான், நீ இதை கொடுக்கலன்னா இந்த உடன்படிக்கை நிறைவேறாது, நீ இதை கொடுத்துட்டா நமக்கு அவனுடைய நட்பு கிடைக்கும், அவனுடைய ஒத்தாசை நமக்கு கிடைக்கும் அப்படின்றார். அப்படின்னு சொன்ன உடனே வேற வழியே இல்லாமல் அந்த ஆடை கொடுத்துட்றாரு. இப்போ அந்த வியாதி வலி வந்தால் அந்த வழியிலேயே நான் சாகிறதுன்னு சொல்கிறியா, என்ன நான் செய்வேன் அப்படின்லாம் இவர் கேட்டார். ஆனால் வேறு வழியே இல்லாமல் அந்த ஆடை கொடுத்த உடனே அவன் என்ன பண்ணான்னா, தன் கையில் இருந்த ஈட்டி, அந்த இரும்பு ஈட்டி, அதை சுற்றிலும் அந்த செம்பு அந்த கம்பி சுற்றி இருந்தது, அந்த ஈட்டியை எடுத்து அவருக்கு கொடுக்குறான். அவர் அந்த ஈட்டியை வாங்கிட்டு பார்த்தாராம், எனக்கு மருந்துக்கு இருந்த ஆடை தூக்கிட்டான் இவன், இந்த ஈட்டியை வச்சு நான் என்ன செய்ய, புரோஜனம் இல்லாத ஒரு ஈட்டியை கொடுத்து நான் சண்டைக்காக போகிறேன், அவன் கையில் துப்பாக்கி இருக்குது, இவங்க கையில் துப்பாக்கிலாம் இருக்குது, இந்த ஈட்டியை வச்சு நான் என்னத்தை செய்யன்னு நினச்சிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு ஈட்டியை எடுத்துட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் சொல்கிறாரு, எங்கெல்லாம் போனாரோ அந்த இடத்துல சில ஜனங்கள் இவருக்கு எதிர்த்து வரும் பொழுது அந்த ஈட்டியை பார்த்த உடனே அந்த ஜாதி தலைவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இவர் முன்னாடி தெண்டு நிட்டு வணங்கி மரியாதை கொடுப்பாங்களாம்.
ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவர் நிமித்தமாக இல்லை, அந்த ஈட்டியின் நிமித்தமாக. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், இந்த ஈட்டியை பார்த்த உடனே இவன் ஒரு ஒரு பலத்த ஒரு ஜாதியோடைய தலைவனோடு உடன்படிக்கை செஞ்சிருக்கிறான். இவனை பகச்சா அவன் இவனுக்கு ஒத்தாசைக்கு வருவான். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? அந்த உடன்படிக்கையில் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓன் உயிர் ஏன் உயிர், உன்னைய தொடர்றதுக்கு முன்னாடி என்னைய தொட்டுட்டு தாண்டா அவன் உன்னைய தொடணும். அப்படிதான் உங்க கர்த்தர் உங்களுக்காக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதற்காக முன்னமே அவர் தம்முடைய ஜீவனையும் கொடுத்திருக்கிறார். சங்கீதக்காரனாகிய தாவீது எழுதும் பொழுது எழுதுறாரு 121, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்தை நேரா என் கண்களை போடுங்களேன். அதை போடுங்க. 121:1. அது ஒரு உடன்படிக்கையின் சங்கீதம் பாருங்க. அதோட முடிக்கிறேன். அந்த 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 பகுதியை மாத்திரம் சொல்லிட்டு அப்படியே நம்ம முடிப்போம். டைம் கரெக்டாக 5. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுக்கிறேன். இன்னைக்கு நம்மளோட உடன்படிக்கை பண்ணின அந்த பலத்த ஜாதி தலைவன் அவர் நமக்காக நம்மை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஏமே இந்த உடன்படிக்கை மீற முடியாதுங்க. கிபியோனியரோடு யோசுவா ஒரு உடன்படிக்கை பண்ணிட்டான். கிபியோனியருக்கு எதிர்த்து 5 தேசத்து தலைவர்கள் வருகிறார்கள், ராஜாக்கள் வராங்க. யோசுவாவுக்கு சொன்ன உடனே காலத்திலேயே கிளம்பி போய் அவர்களுக்காக ஒத்தாசை பண்ண முடியாது ஓடி போறாரு பாருங்க. அப்படிதான் செய்யணும். இவ பாருங்க, நம்மளோட பிரச்சனை நேரத்தில் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். அடுத்த வசனம், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வருந்தாலும் வரலாம், வராட்டினாலும் போகலாம். அப்படி போட்டிருக்கா? எப்படி போட்டிருக்கு? என்ன ஸ்ட்ராங்கா சொல்றாரு பாருங்க. நான் அவரை நோக்கி பார்க்கிறேன், அவரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உடன்படிக்கை ஓட சரியான அறிவு, இந்த மீட்டிங்லாம் நடத்தலாம் சரிங்களா, ஆனால் இதை குறித்து சரியான அறிவு இல்லாமல் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு இது புரியாது. இந்த உடன்படிக்கைன்றது உங்களுக்கு சரியா புரிஞ்சுச்சுன்னா, இன்னைக்கு அவரோட நான் உடன்படிக்கை பண்ணி இருக்கிறேன், எனக்கு ஒரு பிரச்சனைனா ஹல்லேலூயா ஆமென். அததாங்க ஒரு வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வந்தாலும் வரலாம். இப்படிதான் நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு போய் ஜெபிக்கிறோம், ஆண்டவர் எனக்கு சரி. அப்படியே நான் போனேன்னா நிறைய செய்திக்குள்ளே போயிடுவேன். ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்கிறேன். ஒரு முறை ஒருத்தன், அது சாது சுந்தர் சிங் சொன்னது, அதோட முடிச்சிடும். அவர் நடந்து போகும்பொழுது பார்த்தீங்கன்னா காலத்தில் மலை பகுதியில் ஒரு போயிட்டு இருந்தாராம். அப்போ ஆண்டவரே என்னை நடத்துங்க, ஆண்டவரே என்னை நடத்துங்க, ஆண்டவரேன்னு போயிட்டு இருந்தவர் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளத்தாக்கு மாதிரி இருந்தது, தெரியல, இருட்டில் விழுந்துட்டார். அதில் பாதாளம் அப்படியே விழுந்துட்டே இருந்தவர் இயேசுவே இயேசுவே இயேசுவேன்னு சொன்னவர் கடைசியில் ஒரு கொப்பை பிடிச்சிட்டார். ஒரு கொப்பை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கிறார் மனுஷன். கடைசியில் அவருக்கு கையெல்லாம் பலவீனம் அடைஞ்சிருச்சு. இப்போ ஆண்டவர்கிட்ட சொல்றாரு, ஆண்டவரே எனக்கு வேற ஏதாவது ஒரு வழி பண்ணுங்க, என்னால் என் கையெல்லாம் பலவீனம் ஆகுது ஆண்டவரே, நான் விட்டுருவேன்னு நினைக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்றாரு. அப்போ சொல்றேன் விட்டுருவேன்னு நினைக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்றாரு விட்டுருப்பா அப்படின்றாரு. ஐயோ ஆண்டவரே, இப்போ விட்டேன்னா கீழே அதெல்லாம் பாதாளத்தும் செத்து போயிடுவேன் ஆண்டவரே, என்னை எப்படியாவது காப்பாத்துக்க ஆண்டவரே, நான் விட்டுருவேன்னு நினைக்கிறேன் ஆண்டவரே. விட்டுருவேன்னு தானே நினைக்கிறேன், விட்டுரு. இல்ல ஆண்டவரே, இல்ல ஆண்டவரே, என்னை எப்படியாவது காப்பாத்துங்க, ஐயோன்னு கத்துறான், என்ன உதவி செய்யுங்கன்னு கத்துறான், கத்திக்கிட்டே இருக்கான், விட மாட்டேன்றான். ஆண்டவர் சொல்ல விடப்பா சொல்லி பார்த்தாரு, விடவே மாட்டேன்ட்டான். இப்படிதான் நிறைய பேர் பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க. சில நேரத்தில் ஒத்தாசைய நீங்க கையை எடுத்தாதான் அவர் கையை வைக்க முடியும். நீங்களும் கையை வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, அதனால கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து வீடு, விட மாட்டேன் அப்படின்னா ஒன்றும் செய்ய முடியாது. இவர் சொல்ல உடப்பு அப்படின்றார். கொஞ்ச நேரம் கழிச்சு சூரியன் உதிச்சிருச்சு, பிடிச்சிக்கிட்டு வேண்டாம். திடீர்னு பார்த்தா யாரோ பக்கத்தில் நிற்கிற மாதிரி தெரிஞ்சிச்சான். என்னன்னு பார்த்தா ஒருத்தன் ஒரு அடி கொஞ்சம் கீழே குப்பை தொங்கிக்கிட்டு இருக்காரு, இயேசுன்னு எவனோ ஒருத்தன் பார்க்குற மாதிரி பக்கத்தில் நிற்கிற மாதிரி தெரிஞ்சிச்சான். திரும்பி பார்த்தா ஒருத்தன் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். இவன் ஏன்டா கொப்பை பிடிச்சிட்டு தொங்கிக்கிட்டு இருக்கிறான். தரைக்கும் அவருக்கும் ஒரு அடி தான். நைட்டே விட்டுருந்தாருன்னா வீடு போய் சேர்ந்துருக்கலாம். பக்கத்தில் இவன் கிறுக்கு பிடிச்சிச்சான்னு அவன் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். அவர் திரும்பி பார்த்தவர், என்னடா இவன் நம்மளே பார்த்துட்டு இருக்கான்னு பார்த்தவர் பார்த்தா தான் தெரிஞ்சுச்சான். நிறைய பேர் இப்படி தான். நீங்கள் லெட் கோ, he will not let you go down.
ஹல்லேலூயா. நீங்கள் விட்டுட்டனால உங்களை அவங்க தள்ளி விட மாட்டார். அவர் உண்மையுள்ள தேவன், அவர் உடன்படிக்கை மாறாத தேவன். அவர் உங்களோடு ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார், நம்மளோடு ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். முன்னாடி உடன்படிக்கை இல்லாத ஜனங்களாக இருந்தோம், ஆனால் இன்னைக்கு உடன்படிக்கைக்கு பாத்திரவான்களாய் நீங்களும் நானும் மாறிட்டோம். அப்படியே எழுந்திருப்போம். தேங்க்யூ ஃபாதர். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். எல்லாரும் சொல்லுங்கள், எனக்கு ஒத்தாசை வரும், ஒத்தாசை வரும். எத்தனை பேர் உண்மையாக சொல்கிறீங்க? ஒத்தாசை வரும். வந்தாலும் வரலாம், வராமையும் போகலாமா? வரும். எனக்கு ஒத்தாசை வரும். என் நிலை மாறும். கர்த்தர் நிலையை மாற்றுவார். எனக்கு ஒன்றுன்னா அது அவருக்கு. ஆமென். அவர் என்னை விசாரிக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னவர். அவர் என்னை விசாரிக்கிறவர், என்னை விசாரிக்கிற தேவன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? தேங்க்யூ ஃபாதர். தேங்க்யூ லார்ட். அப்படியே கைகளை தூக்குவோம். தேங்க்யூ. நன்றி சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே. இந்த புது உடன்படிக்கைக்காக நன்றி சொல்றோம். சொல்லுங்க, புது உடன்படிக்கைக்காக நன்றி. அந்த புது உடன்படிக்கையில சுகம் இருக்குது, அந்த புது உடன்படிக்கையில செழிப்பு இருக்குது, அந்த புது உடன்படிக்கையில வாழ்வு இருக்குது, அந்த புது உடன்படிக்கையில சமாதானம் இருக்குது, அந்த புது உடன்படிக்கையில உங்க பிள்ளைகளின் வாழ்வை பார்ப்பீர்கள். Father, we thank you Lord. நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. Thank you Father. இந்த வழியில இந்த நேரத்தில் வலி வியாதியோட யாராவது இருந்தீங்கன்னா எங்கேயே விட்டுட்டு போயிருங்க, எங்கேயே விட்டுட்டு போயிருங்க. ஏமே நீங்க சுமக்க தேவையில்லை, அவர் சுமந்து தீர்த்து விட்டார், சுமந்து தீர்த்து விட்டார். மார்க் 5 சிலருக்கு நீண்ட நாட்களாய் 12 வருடமாய் இருந்த சில வியாதிகள் மாறுகிறதை பார்க்கிறேன், மாறி போகிறதை பார்க்கிறேன், வலிகள் விலகுகிறதை பார்க்கிறேன், வேதனைகள் மாறுகிறதை பார்க்கிறேன். கால்களிலே உண்ட நோவு இயேசுவின் நாமத்தாலே மாறுது. ஆமென். அடி பாதத்தில் சில வேதனைகள் இப்ப நீங்குகிறதை நான் பார்க்கிறேன். நான் சொல்லும் போதே அது விலகுது. நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். மாகா ராஷே டேலே ரேகே டே மாண்டாரா சேகே ரோகோ சேமே ரேபே லேகே ரே மாண்டாரா சேகே ரோகோ தோ ஷேகேலே ரேபே லேகே ரே மாண்டாரோ சோகோ. கண்கள்ல சிலருக்கு சுகம் உண்டாகிறது. தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. டாக்டர் 1000 காரணம் சொல்லலாம். தேங்க்யூ லோஹர், தேங்க்யூ, தேங்க்யூ. ஆமென். பிரச்சனைகள், கண்ணில் இருக்கிற பிரச்சனை மாறுது. தேங்க்யூ, தேங்க்யூ லோ ராஷா காட்டா. இந்த இடது கண்ணில் அந்த வேதனையை நான் பார்க்கிறேன், அது நீங்கி போகிறது, நீங்கி போகிறது. Glory to you Jesus, glory to you Lord. Thank you Father, thank you. இந்த மூச்சு விடுறதுல யாருக்கோ பிரச்சனை இருக்குது. Thank you Father. இவர்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறார்கள். பொல்லாத ஆவியே, உனக்கு அவர்களை தொட எந்த அதிகாரமும் இல்லை. ஒரு இன்ஜெக்ஷன் போட்டா சரியாகுன்ற நிலை மாறட்டும். இனி வருவது இல்லை, வாழ்ந்திருப்பார்கள். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. Lungs be healed in Jesus name. Lungs be healed in Jesus name. Thank you. Heart conditions சுகத்தை உண்டா கர்த்தர் கொடுக்கிறார். Thank you Father. Thank you. வயோதிபத்தின் பிரச்சனைகள் எல்லாம் மாறட்டும். நீண்ட நாட்களாய் இவர்கள் உயிரோடு இருந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருக்கிறது மாத்திரமல்ல, இவர்கள் கனி கொடுக்கிறவர்களாய் இருக்கு. கர்த்தர் அப்படியே ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி அப்பா. இவருடைய பொருளாதார நிலைக்காய் நான் ஜெபிக்கிறேன். வாழ்ந்திருக்கட்டும் ஆண்டவரே. பிள்ளைகள் வாழ்ந்திருக்கட்டும், பிள்ளைகளின் பிள்ளைகள் வாழ்ந்திருக்கட்டும். சந்ததி, நீ தலைமுறையின் தேவன் ஆண்டவரே. தலைமுறையாய் ஆசீர்வதிக்கிறவர். பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. மீதம் எடுக்கட்டும் இயேசுவின் நாமம். Thank you Father. அப்பா, இந்த இடத்துக்காக நாங்க எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஊழியங்களையும் கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்க. ஆமென். எத்தனையோ சர்ச்சுக்கு போறவங்க, வேற இடத்துல இருக்கிறவங்க இங்க வந்து ஆராதிக்கும்படியாய் இப்படி ஒரு இடத்தை நீங்க கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதையும் இன்னும் எடுப்பித்து நீர் கட்ட போறதுக்காக ஸ்தோத்திரம். தேங்க்யூ. பிளஸ் பண்றோம் ஆண்டவரே. செய்யக்கூடிய அருமையான அங்கிளையும் கர்த்தாவே, பிரதர் சந்திரன் பிரதரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தாவே, இவர் ஊழியக்காரில் நீங்கள் ஆசீர்வதிங்க, ஊழியக்கார குடும்பத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. தேங்க்யூ. இந்த உங்களை ஆசீர்வதிக்கும் போதே உங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் வருது. தேங்க்யூ. நல்ல மனசார ஆசீர்வதிங்க. தேங்க்யூ லார்ட். அவர்களை ஆசீர்வதிக்கிறோம். இந்த சின்ன சின்ன பிரயாசங்கள் ஒரு பெரிய அறுவடையை உசிலம்பட்டியிலே கொண்டு வரட்டும். உசிலம்பட்டியில பெரிய ஆத்தும அறுவடையை கொண்டு வரட்டும். ஜனங்கள் இந்த இடத்துல வந்தா இந்த மையத்தின் பெயரின்படியே அற்புதங்களை பெற்று கடந்து செல்வார்களா?
அற்புதங்கள் நடக்கட்டும். இந்த பகுதியில் எழுப்புதல் இந்த இடத்திலிருந்து எழும்பட்டும் இயேசுவின் நாமத்தினால். தேங்க்யூ லார்ட். கர்த்தர் நீர் செய்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் திரும்பி செல்லும் பொழுது தெய்வீக பாதுகாவல் அவர்களுக்கு உண்டாயிருக்கட்டும். தேங்க்யூ இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே.